ஹலோ ஆல். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மெயின்ஸ் ஃபோக்கஸில் இன்றைக்கி என்ன கேட்டு வந்திருக்கோம்? எஸ்பிஐ பிஓ சார். நான் எஸ்பிஐ பிஓ ப்ரிலிம்ஸ் எழுதுனேன், ஆனால் ப்ரிலிம்ஸ்லேயே நான் பாஸ் ஆவேன்ற நம்பிக்கை இல்லை. நான் இந்த மெயின்ஸ் கிளாஸ் பார்க்கலாமா அப்படின்னா கண்டிப்பாக பார்க்கலாம். ஐயூஎஸ் பிஓ பாஸ் ஆகிட்டிங்கன்னா அதுக்கு போகணும்ல மெயின்ஸ், அந்த லெவல் தான் இதுவும். சரிங்களா? ரைட், கன்ஃபார்மாக பார்க்கலாம், தாராளமாக பார்க்கலாம், யாருனாலும் பார்க்கலாம். இது வந்து டாபிக் பேஸ்டு கிடையாதுங்க, டாபிக் பேஸ்டு கன்ஃபார்ம் கிடையாது. இது ஃபுல்லாக நியூமரிக் தான். இதில் எந்த டாபிக் வராது, அப்ளிகேஷன் சம் மாதிரி எந்த அப்ளிகேஷன் சம்மும் இல்லை. சரிங்களா? தாராளமாக பார்க்கலாம். ஏன்னா இந்த டாபிக் பார்க்கல, அப்ளிகேஷன் சம் பார்க்கலையே, இந்த இது எனக்கு கான்செப்ட் தெரியாது, அந்த கான்செப்ட் தெரியாதுன்றது கிடையாது. சரிங்களா? ரைட். உடனே என்ன நினச்சிருவீங்க, அப்ளிகேஷன் சம் இல்லைனா நல்லா சொல்லி தருவாங்க, அப்ளிகேஷன் சம்மில் நம்ம தான் சொல்லி தருவாங்க அப்படின்னு நினைப்பாங்க நிறைய பேர். அவங்களுக்கு நான் காட்டிடுறேன். இதுக்கு அடுத்து இந்த கிளாஸ்க்கு அடுத்து எஸ்பிஐ பிஓ அடுத்த கிளாஸ் போட போகிறப்போ என்ன வீடியோ போடுவேன்றதை பார்த்துங்க. சரிங்களா? இதெல்லாம் சப்கொஷினு. சரிங்களா? ரைட். அவங்களுக்கு இந்த தான். இது என்னது? ஃபுல் அண்ட் ஃபுல் அப்ளிகேஷன். இது என்னது? அப்ளிகேஷன் டாபிக். புரியுங்களா? என்னது? ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வச்சிருக்க டாபிக் பாருங்கள். காஸ்ட் ப்ரைஸு, டிஃபரன்ஸ் பிட்வீன் மார்க் பை செல்லிங் ப்ரைஸு, ப்ராஃபிட் பர்சன்டேஜ். 4 பேர் கொடுத்துட்டாங்க பாருங்கள். உள்ளலாம் வேல்யூலாம் சும்மா கொடூரமாக இருக்கா? இந்த மாதிரி இருக்கும் வேல்யூ. சரிங்களா? இதை வச்சு கொஸ்டின்ஸ் வச்சுருக்கேன், இதை வச்சு சால்வ் பண்ணலாம். இது எஸ்பிஐ பிஓ லெவல் தான், குறையவே கிடையாது, கொஞ்சம் கூட குறையவே கிடையாது. சரிங்களா? ரைட். ஃபஸ்ட்டு இன்னைக்கு இதுக்கு போக முன்னாடி ஒரு சில டவுட்டு கேட்டிருந்தாங்க. ஸ்டூடெண்ட் டவுட் இருந்துச்சு. ஸ்டூடெண்ட் டவுட்டை ஃபஸ்ட்டு தீர்த்து வச்சிடறேன். சரிங்களா? ஒரு ஸ்டூடெண்ட்டை டவுட் கேட்டிருந்தாங்க. என்ன கேட்டிருந்தாங்கன்னா, டெலிகிராமில் மெசேஜ் பண்ணாங்க, சார் 88 ஸ்கொயர் எப்படியோ டக்குன்னு கண்டுபிடிச்சிங்க, அது எப்படின்னு சொல்லுங்கள். அடுத்து இந்த 108 ஸ்கொயர் கண்டுபிடிச்சிங்க, அது எப்படின்னு சொல்லுங்கள். நாங்கள் 88 ஸ்கொயர் படிச்சிருந்தா சந்தோஷம், படிக்கலை அப்படின்னா என்ன பண்ணலாம்னா, சிம்பிளாக 88 இருக்கா, இதை பேஸாக என்ன வச்சுக்கணும், 100 பேஸாக வச்சுக்கணும். 100 பேஸாக வச்சிட்டிங்கன்னா எவ்வளோ கம்மியாக இருக்குது? ஒரு 12 கம்மியாக இருக்குது. 12 அப்போ ஸ்கொயர் பண்ணி வச்சுக்கோங்க. 12 ஸ்கொயர் பண்ணி லாஸ்ட்டில் இப்படி எழுதிக்கங்க, 144. சரிங்களா? 144. 12 ஸ்கொயர்னாது 144. அடுத்து இந்த 88 இருக்கா, 88 இன் ப்ளஸ் ஒரு 88 எப்படி எழுதணும்? ஆக்சுவலாக எழுதணும் 88 எழுதணும். ஓகேங்களா? 12 கம்மியாக இருக்கும். அந்த 12 ஸ்கொயரை 100லேருந்து பார்த்தா 12 கம்மியாக இருக்கும். ரைட்டா? 100லேருந்து பார்த்தா 12 கம்மியாக இருக்கும். அந்த 12 ஸ்கொயரை அப்படியே எழுதிக்கிறீங்க 144. அடுத்து என்ன பண்ணுறீங்க? இது ரெண்டுத்தையும் அப்படியே ஆட் பண்ணுறீங்க. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா என்னாச்சு? இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிட்டா உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா 176 கிடைக்கும். 176 கிடைக்கும். புரியுங்களா? இதில் நம்ம 2 × 2 உடைய மல்டிபிள் பண்ணால் 4 டிஜிட் தான் நம்ம கிடைக்கும், 5 டிஜிட் கிடைக்காது. அப்படிங்கிறது லாஜிக்காக புரியுன்றனால இந்த லாஸ்ட் டிஜிட் எடுத்து விட்ருவாங்க. லாஸ்ட் டிஜிட் எடுத்து விட்டு இப்படி எழுதுறீங்கன்னு வச்சுங்க, 7744. இந்த லாஸ்ட் 2 டிஜிட் அப்படியே எழுதுறீங்க. இது சார் நான் இந்த மாதிரி பண்ணுமா அப்படின்னு கேட்டால் இந்த மாதிரி தேவை. 88 பார்க்குறீங்களா? 88 பார்த்துட்டு 12 மைனஸ் ஆகுதா, அப்போ 144 போட்டுங்க, பேலன்ஸ் ஒரு ரிமைண்டர் வச்சுக்கோங்க. அடுத்து 88 ப்ளஸ் ஒரு 88 எழுது 176. அதில் 1 கேன்சல் பண்ணி விட்ருங்க, இந்த 1 ஆட் பண்ணி விட்ருங்க, 7744. அடுத்து இங்கே 108க்கு அதே தான், 100 பேஸில் இங்கே எழுதுவீங்க 108 எழுதுவீங்க. அடுத்து இதுலேருந்து எவ்வளோ அதிகமாக இருக்குது? 8 அதிகமாக இருக்குது. 100 விட கம்பேர் பண்ணும்போது 8 அதிகமாக இருக்குது, ப்ளஸ் 8 இருக்குது. சரிங்களா? இந்த 8 அப்போ 8 என்ன பண்ணணும்? ஸ்கொயர் பண்ணணும். அதானே பண்ணேன், இங்கே 8 ஸ்கொயர் பண்ணணும். இதில் என்னது? நியூமரேட்டர் பாரம் ஆகாது, ஏன்னா இங்கே ஒன்றும் இல்லை, அதனால் பாரம் ஆகாது. அப்படியே விட்டுருங்க. 64 அப்படியே வச்சுருங்க. பேலன்ஸ் இங்கே இருக்கிறத இந்த 8 எக்ஸ்ட்ரா இருக்கா, அந்த 8 மட்டும் ஆட் பண்ணணும். 108 ஆட் பண்ணிடக்கூடாது. இந்த 8 இருக்குல்ல, 8 மட்டும். 100 ப்ளஸ்னா அது கூட எத்தனை நம்பர் எக்ஸ்ட்ரா இருக்கோ அதை மட்டும் ஆட் பண்ணிக்கணும். 100 மைனஸ்னா அந்த நம்பரை அப்படியே ஆட் பண்ணிக்கணும், அந்த நம்பரை ஆட் பண்ணிக்கணும். சரிங்களா? இப்போ வாங்க, 8 இதில் ஆட் பண்ணிட்டீங்க, இதில் ஆட் பண்ணி என்ன வச்சு 116. 108 + 8. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு 148 சால்வ் பண்ணி காட்டவா? 148 இது 100 ப்ளஸ் தானே, 100 ப்ளஸ் இருக்குல்ல, அப்போ 148 எவ்வளோ 100 அதிகமாக இருக்குது? ஒரு 48 அதிகமாக இருக்குது, ப்ளஸ் 48 இருக்குது. சரிங்களா? அப்போ 48 அதிகமாக இருக்குன்னா 48 ஸ்கொயர் எவ்வளோ? 48 ஸ்கொயர் உங்களுக்கு தெரியணும். என்ன தெரியணும்? 2304. இது வரைக்குமாவது படிச்சுக்கணும், 50 60 வரைக்குமே படிச்சுக்கணும், அப்போ தான் யூஸ்ஃபுல். சரிங்களா? என்ன சொன்னேன்? லாஸ்ட் 2 டிஜிட் மட்டும் எழுதிக்கணும். லாஸ்ட் 2 டிஜிட் அப்படியே எழுதிக்கிங்க, 04 அப்படியே எழுதிக்கிங்க. 23 ஆட் பண்ணணும். எந்த நம்பர் வந்தாலும் அது கூட 23 ஆட் பண்ணணும். சரிங்களா? எந்த நம்பர் வந்தாலும் 23 ஆட் பண்ணணும். ரைட்டா? இங்கே என்ன பண்ணிக்கிறீங்க? 148 கூட ஒரு 48 ஆட் பண்ணணும். என்ன சொன்னேன்? எக்ஸ்ட்ரா என்ன நம்பர் இருக்கோ அந்த நம்பர் மட்டும் ஆட் பண்ண சொன்னேன். அப்போ 148 கூட ஒரு 48 ஆட் பண்ணிட்டீங்கன்னா எவ்வளோ ஆச்சு? 196. சரிங்களா? 196 கூட ஒரு 23 ஆட் பண்ணுறீங்க. 196 கூட ஒரு 23 ஆட் பண்ணிட்டீங்கன்னா இங்கே 9, 19 கூட ஒரு 2 ஆட் பண்ணால் 219. இப்போ ஆன்சர் 2190. இது ஃபஸ்ட் டைம் பண்ணுறதுனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், போக ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக. உங்களுக்கு தெரிஞ்ச நம்பர்லாம் எழுதணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு 104 பண்ணுவோமா? 104 ஈஸியாக இருக்குன்றீங்க, கஷ்டமாக நம்பர் பண்ணு அப்படின்வீங்க. சரி, 126 பண்ணுவோம். 126 பண்ணுமா? கொஞ்சம் சட்டன் பண்ணிடலாம். 126 ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம்? 100 எவ்வளோ அதிகமாக இருக்குன்னு பார்க்கணும். 100 எவ்வளோ அதிகமாக இருக்குது? 26 அதிகமாக இருக்குது. அப்போ 26 ஸ்கொயர்னு என்னாச்சு? 576. அதை அப்படியே எழுதிக்கங்க, 576 ஒரு சைடு எழுதிக்கங்க. பேலன்ஸ் இப்போ எவ்வளோ அதிகமாக இருக்குது? 26 அதிகமாக இருந்தால் 26 இது கூட ஆட் பண்ணி விட்டணும். 126 கூட ஆட் பண்ணி விட்ருங்க. 126 கூட 26 ஆட் பண்ணிட்டீங்கன்னா எவ்வளோ ஆச்சு? 152. இது அப்படியே எழுதிக்கிறீங்க, அவ்வளோதான். 76 இங்கே ஒரு 157. வேல்யூ பார்த்தீங்கன்னா இதாக இருக்கும். சரிங்களா?
126 ஸ்கொயர் அப்படின்னு கேட்டாங்கன்னா இதுதான் வேல்யூவாக இருக்கும். சரிங்க, இது டவுட்டு. ஒருத்தன் கேட்ட டவுட்டை அதை சால்வ் பண்ணி கொடுத்தாச்சு. அப்புறம் அன்பு அப்படின்னு ஒருத்தர் மெசேஜ் பண்ணியிருந்தாரு. இன்டர்பேஸ் கொஞ்சம் மாற்ற சொல்லி மெசேஜ் பண்ணியிருந்தார். சார் இந்த இன்டர்பேஸ் எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு போட்டிருந்தாரு. அந்த கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணுறேன். என்னன்னா இன்டர்பேஸ் மாற்றணும்னா நீங்கள் எனக்கு டெலிகிராமில் காண்டாக்ட் பண்ணுங்கள் சார். லியோ சார் 31 போட்டிங்கன்னா எனக்கு டெலிகிராம் வந்துடும்ல, அதில் காண்டாக்ட் பண்ணுங்கள். எனக்கு நீங்கள் சொன்னது எனக்கு என்னென்னு புரியல, என்ன மாதிரி இன்டர்பேஸ் கேட்குறீங்கன்னு சொல்லுங்கள், அது மாதிரி எடுத்து வந்துடலாம். சரிங்களா? அப்புறம் நிறைய பேர் சார் மெயின்ஸுக்கு உங்களே தான் நம்பியிருக்கேன், என்னை நம்பாதீங்க, நானே நம்ப மாட்டேனே, நீங்கள் ஏன் என்னை நம்பிட்டு இருக்கீங்க? உங்களை நம்பிங்க, கண்டிப்பாக நான் வீடியோ ரெகுலராக போட்டுருவேன், நீங்கள் பார்த்துக்கங்க. சரிங்களா? ரைட். அடுத்து இன்னொரு விஷயம் சொல்லணும். அதாவது நீங்கள் எல்லோரும் என்ன கேட்குறீங்கன்னா, சார் குவான்ஸ் கொண்டாங்க, குவான்ஸ் வந்து வச்சுக்கேன், அந்த வீடியோ கீழே வந்து இங்கிலீஷு. அடுத்து ரீசனிங் கொண்டாந்து வச்சுக்கேன், ரீசனிங் கீழே வந்து இங்கிலீஷு. ரீசனிங் கண்டினியூ பண்ணுங்கள், இங்கிலீஷும் கண்டினியூ பண்ணுங்கள், குவான்ஸ் கண்டுபிடிங்க. ஐயா, எனக்கு எல்லாமே எடுக்க சொல்கிறது நல்லது தான், நானும் எடுக்கக்கூடிய ஆள் தான். சரிங்களா? ஏன் கெப்பாசிட்டி எனக்கு தெரியல, எல்லாமே எடுக்கக்கூடிய ஆள் தான். என்ன பிரச்சனை தெரியுமா? எல்லாமே இருக்குது. இந்த இப்போ ரீசெண்டாக ஒருத்தர் சொன்னார் பாருங்க, அவரை இட்டுன்னு போகிறது அப்படின்னு பாருங்க. அது மாதிரி எனக்கு வீடியோ எட்டுன்னு போகிறது தான் கஷ்டம். எனக்கு வீடியோ எட்டு போகிறது தான் கஷ்டம். எனக்கு டைம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அதனால தான். புரியுங்க, டைம் கிடைக்க மாட்டேங்குது, அதனால் எடுத்து போகிறேன். சரி வாங்க டக்குன்னு பேசியாச்சு, உள்ளே போயிடுவோம், கதைக்குள்ளே போயிடுவோம். ரைட். ரொம்ப கேர்ஃபுல்லாக கவனிங்க. சரிங்களா? பொறுமையாக சொல்லித்தரேன். புரியுங்களா? நார்த் இந்தியன் சேனலில் கீழே போய் இங்கிலீஷில் எங்களுக்கு சொல்லித்தாங்க அப்படின்னு நீ ஏதாவது ஒரு கமெண்ட் பார்த்தேன், அவங்களுக்கு இந்த வீடியோவை போய் ஷேர் பண்ணி விட்ருங்க. சரிங்களா? அந்த மாதிரி சொல்கிறாங்கன்னா அவங்களுக்கு போய் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்ருங்க, இதை போய் பாருங்கள், தமிழில் போட்டிருக்காங்க அப்படின்ட்டு. ரைட். ஃபனல் சார்ட் ஷோஸ் டோட்டல் நம்பர் ஆஃப் பீப்புள் ஹூ ஹேவ் என்கொயர்ட் அபவுட் இன்சூரன்ஸ். சார் இன்சூரன்ஸை எப்படி என்கொயரி பண்ணிக்காங்க? கம்பெனி ஏ, கம்பெனி பி, கம்பெனி கியூ. சரிங்களா? ரைட். அடுத்து வாங்க. 2 different insurance company P and company Q. Percentage of number of people who are eligible for insurance out of total number of enquiry. ரைட். இந்த கண்டென்ட்டை அப்படியே பாஸ் பண்ணி வச்சு நீங்கள் படிங்க. சரிங்களா? உங்களுக்கு இது புரியுதான்னு பாருங்கள். நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன்றதை இங்கே நோட்டு தான் எனக்கு ரொம்ப முக்கியம். நோட் தான் ரொம்ப முக்கியம். அதாவது பர்சன் என்கொயர்டு சார் கொடுத்துருக்காது, பர்சன் என்கொயர்டு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? எவ்வளோ பேர் என்கொயரி பண்ணாங்கன்ட்டு. அது கீழே நம்பர் ஆஃப் பீப்புள் எலிஜிபிள் ஃபார் இன்சூரன்ஸ். சரிங்களா? எலிஜிபிளாக இருக்கவங்க எத்தனை பேர். அடுத்து நம்பர் ஆஃப் பீப்புள் அப்ளைடு ஃபார் இன்சூரன்ஸ் கம்பெனி. அதாவது எலிஜிபிளாக இருக்கவங்க, அப்ளை பண்ணவங்க. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? நம்பர் ஆஃப் பீப்புள் அப்ளிகேஷன் காட் அக்செப்டட். அதாவது அக்செப்ட் பண்ணவங்க. சரிங்களா? அக்செப்டட். நம்பர் ஆஃப் மேல் ஹூ காட் அக்செப்டட். ஓகே, ரைட். இந்த நோட்டை பாருங்கள். இந்த நோட்டு பார்த்தீங்கன்னா நல்லா புரியும். சரிங்களா? நோட்டு பார்த்தீங்கன்னா நல்லா புரியும். டோட்டல் நம்பர் ஆஃப் பீப்புள் என்கொயர்டு, அதாவது இன்சூரன்ஸ் கம்பெனி என்கொயரி பண்ணுறவங்கன்றவங்க யாருன்னா எலிஜிபிளாக இருக்கவங்களும் எலிஜிபிளாக இல்லாதவங்களையும் சேர்த்தா தான் என்கொயர்டு. அதாவது எலிஜிபிள் இங்கே கொடுத்துட்டாங்களா, அப்போ நாட் எலிஜிபிள் நம்ம கண்டுபிடிச்சிக்கணும். அடுத்து டோட்டல் எலிஜிபிள் இன்சூரன்ஸ் கம்பெனி யாருன்னா அப்ளை பண்ணவங்களும் நாட் அப்ளை. இந்த இங்கே கொடுத்துட்டாங்களா, அப்ளை பண்ணவங்க இங்கே கொடுத்துட்டாங்க, நம்ம நாட் அப்ளை நம்ம கண்டுபிடிச்சி வச்சுக்கணும். அடுத்து டோட்டல் நம்பர் ஆஃப் பீப்புள் அப்ளைடு ஃபார் இன்சூரன்ஸ் கம்பெனி. இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு அப்ளை பண்ணவங்க யார் அப்படின்னா அக்செப்ட் பண்ணவங்களும் ரிஜெக்ட் பண்ணவங்களும் சேர்த்தா அப்ளை பண்ணவங்க கிடச்சிருவாங்க. புரியுங்களா? அடுத்து அப்ளிகேஷன் ஹூ காட் அக்செப்டட். அப்ளிகேஷன் அக்செப்ட் பண்ணாங்களே, அப்ளிகேஷன் அக்செப்டட். அதில் என்ன இருக்குன்னா மேல் ஹூ காட் அக்செப்டட், அந்த நம்பர் ஆஃப் ஃபீமேல் ஹூ காட் அக்செப்டட். அதாவது மேலு ஃபீமேலு சேர்த்தா இது வந்துடும். புரியுங்களா? அடுத்து மேல் ஹூ காட் அக்செப்டட்னா என்னன்னா டோட்டல் நம்பர் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் மேல் அண்ட் ஃபீமேல். மேலையும் ஃபீமேலையும் சேர்த்தா டோட்டல் நம்பர் ஆஃப் பீப்புள். புரியுங்களா? உங்களுக்கு இப்போ நான் சொல்ல அதை நல்லா கவனிங்க. இப்படி வச்சுக்கிறேன், இப்படி வச்சுன்னா கரெக்டாக. என்கொயர் பண்ணுறவங்க யாருன்னா எலிஜிபிளாக இருக்கவங்களையும் நாட் எலிஜிபிளாக இருக்கவங்களையும் ஆட் பண்ணால் என்கொயர் பண்ணுறவங்க கிடச்சிடுவாங்க. புரியுங்களா? என்கொயர் பண்ணுறவங்களையும் நாட் எலிஜிபிளாக இருக்கவங்க ஆட் பண்ணிட்டா என்கொயர். எலிஜிபிள் ப்ளஸ் நாட் எலிஜிபிள் அது என்கொயர். அடுத்து எலிஜிபிளாக இருக்கவங்கன்னு கேட்டால் அப்ளை பண்ணவங்க கீழே இருக்குதுல்ல, அது அப்ளை பண்ணவங்க ப்ளஸ் நாட் அப்ளை. புரியுங்களா? அது இது. ஓகேவா? இதெல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஈக்குவேஷன் பேஸு. சரிங்களா? ஈக்குவேஷன் பேஸ். ஏன்னா நியூமரிக் பாருங்கள், எல்லா இடத்துலையும் நம்பர் இல்லை. ஒரு இடத்துல ஏ இருக்குது, இன்னொரு இடத்துல பி பர்சன்டேஜ்னு இருக்குது, இன்னொன்று சி இருக்குது, அடுத்து பாருங்கள் டி பர்சன்டேஜ், அடுத்து இ இருக்குது. சரிங்களா? அது ஒரு சில இடத்துல நம்பர் இருக்குது. ஓகேவா? ரைட். இந்த மாதிரி கேள்வி வந்துச்சுன்னா நான் என்ன பண்ணுறேன், எக்ஸாம் போகிறீங்க, இந்த மாதிரி ஒரு கேள்வி வந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணுன்னா ஃபஸ்ட்டு நல்லா தெரிஞ்சுக்கோங்க. கம்பெனி கியூ, கம்பெனி பி, இதே மாதிரி ஒரு கொஸ்டினை நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். சரிங்களா? கம்பெனி கியூ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா டைம் எடுத்தாலும் பரவாயில்லைங்க, இந்த கொஸ்டினெல்லாம் ஈஸியாக தூக்கிடலாம். ஏன்னா இதுக்கு டாபிக் தேவை கிடையாது, வெறும் நம்பர் தான் இருக்குது, நம்பரை வச்சு மட்டும் முடிச்சுட்டு போயிடலாம். சரிங்களா? அப்ளிகேஷன் தேவை கிடையாது, டேரெக்டாக முடிச்சுட்டு போயிடலாம். இப்போ கம்பெனி பியா நான் இங்கே எழுதுகிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து என்கொயர் பண்ணவங்கன்றவங்களை எழுதுகிறேன். என்கொயர் பண்ணவங்க எத்தனை பேர்? ஏ இங்கிட்டு லெஃப்ட் சைடு ஏமா சார். சரிங்களா? ரைட்டு சைடு யார்? 40,000. ரைட் சைடு 40,000 பேர். இது யார்? என்கொயரி பண்ணவங்க எத்தனை பேர்? சரிங்களா? அடுத்து என்னது? எலிஜிபிள், நம்பர் ஆஃப் பீப்புள், எலிஜிபிள் பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள், அதாவது நம்பர் ஆஃப் பீப்புள்னு கொடுக்கல, பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள் எலிஜிபிள். ஓகேவா? ரைட். அடுத்து இங்கே ஏ பேர் வந்து இது இங்கே 80% எலிஜிபிள்.
80% எலிஜிபிள். இங்கே எத்தனை பர்சன்டேஜ் எலிஜிபிள்? B பர்சன்டேஜ் எலிஜிபிள். B பர்சன்டேஜ் எலிஜிபிள். சார் இது யார்? எலிஜிபிளாக இருக்கவங்க எத்தனை பேர், எலிஜிபிளாக இருக்கவங்க எத்தனை பர்சன்டேஜ், இங்கே எத்தனை A% எலிஜிபிள். இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறத நல்லா புரிஞ்சு வச்சுக்கணும். எக்ஸாம் போனே நீங்கள் இந்த மாதிரி எழுதுறதுனா சென்டரில் இந்த மாதிரி எழுதிட்டு இருக்காங்க சரிங்களா. எனக்கு இங்கேருந்து பார்த்தா இது என்கொயர் பண்ணவங்களாம், எனக்கு எலிஜிபிள் இருக்காங்களாம், அப்போ நாட் எலிஜிபிள் நம்ம கண்டுபிடிச்சி வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு அதுக்கு பதிலாக என்ன பண்ணணும்னா இதெல்லாம் மாற்றணும். B% இருக்குல்ல, இதை மாற்றணும். இது என்னது? எலிஜிபிளாக இருக்கவங்கள என்னென்னு எழுதலாம்? B% ஆஃப் 40,000 எழுதலாம். கரெக்டுங்களா? இந்த பர்சன்டேஜுக்கு பதிலாக நான் என்ன பண்ணிடுறேன்? 2 0 கேன்சல் பண்ணிடுறேன். அப்போ நாங்கள் எலிஜிபிளாக இருக்கவங்கள என்ன சொல்லலாம்? 400Bன்னு சொல்லலாம். கரெக்டாக? இது மல்டிபிள் தானே இருக்குது. எலிஜிபிளாக இருக்கவங்கள நான் பர்சன்டேஜை கேன்சல் பண்ணிட்டா 400B இப்படி சொல்லலாம்ல, பர்சன்டேஜ் எடுத்துகிட்டு. அப்போ நான் எலிஜிபிளாக டேரெக்டாக என்ன சொல்லிடுவேன்? 400B அப்படின்னு நீங்கள் சொல்லிடுவேன். ரைட்டா? ரைட். அடுத்து இப்போது நான் 400B எலிஜிபிள்னு சொல்லிட்டேன். புரிஞ்சா? இது புரியும். இது புரிஞ்சாதான் சம்மு புரியும். இது எனக்கு புரியலை சார். இப்போ நீங்கள் சொன்ன எலிஜிபிள் எனக்கு புரியலைன்னா பர்சன்டேஜை கேன்சல் பண்ணிட்டு அப்படியே எழுதிக்கிட்டேன். ரைட்டா? அடுத்து இங்கே வரீங்கன்னு வைங்க. இங்கே வந்தீங்கன்னா 80% ஆஃப் A. கரெக்டாக? எலிஜிபிளாக இருக்கவங்க எத்தனை பேர்? 80% ஆஃப் A. 80% ஆஃப் ஏவை நான் எழுதுனானா 80/100ன்னு போட்டால் பாயிண்ட் வச்சு புள்ளி வைக்கணுமா? 0.8A இப்படி எழுதிக்கலாமா? 0.80A அப்படின்னு எழுதலாமா? எழுதலாம், கண்டிப்பாக எழுதலாம். அப்போ எழுதிக்கிங்க அப்படியே 0.80A இப்படின்னு எழுதிக்கிட்டா கூட ஓகே, சந்தோஷம் சரிங்களா. ஏன்னா அவன் 80%ன்னு கொடுத்துட்டான். அதனால் இப்போ எனக்கு என்ன தெரியணும் அப்படின்னா எலிஜிபிள் இவ்வளோ இருக்காங்க, என்கொயர் பண்ணவங்க இவ்வளோ இருக்காங்க. அப்போ எனக்கு நாட் எலிஜிபிள் இருக்காங்களே, இங்கேருந்து வரதுக்கு நாட் எலிஜிபிள் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிக்கணும். நாட் எலிஜிபிள் எப்படி சார் கண்டுபிடிக்கிற அப்படின்னா டோட்டல் 40,000ங்க, அதில் வந்து எலிஜிபிளை மைனஸ் பண்ணிட்டா நாட் எலிஜிபிள் நமக்கு கிடச்சிருவான். ஆக்சுவலாக தானே, லாஜிக்காக தானே. என்கொயர் பண்ணவங்களை ஈக்குவல் பண்ணுறாங்க. எப்படி ஈக்குவல் பண்ணுறாங்க? இந்த நோட்டில் கொடுத்துட்டாங்க பாருங்கள். என்கொயரி இஸ் ஈக்குவல் டு எலிஜிபிள் ப்ளஸ் நாட் எலிஜிபிள் அப்படின்னு கொடுத்துறாங்க. அப்போ இங்கே உங்களுக்கு என்ன இருக்குது? என்கொயரி இருக்குது, எலிஜிபிள் இருக்குது. அப்போ நாட் எலிஜிபிள் கண்டுபிடிச்சால இப்போ இதை ரெண்டு மைனஸ் பண்ணால் போதும். இதை ரெண்டு மைனஸ் பண்ணாது 40,000 மைனஸ் 400B தான் எலிஜிபிள். இது என்கொயர்டு, இது எலிஜிபிள். இதை மைனஸ் பண்ணிட்டா என்ன கிடச்சோம்? எனக்கு நாட் எலிஜிபிள் கிடச்சோம். அதே மாதிரி இங்கே என்ன பண்ணுறாங்க? என்கொயர் ப்ளஸ் மைனஸ் ஒரு எலிஜிபிள். என்கொயர் மைனஸ் ஒரு எலிஜிபிள்னு எவ்வளோதாச்சு? ஏன்றது நான் நார்மல் ஒரு ஏ. அடுத்து இதில் 0.8A மைனஸ் பண்ணிட்டா உங்களுக்கு என்ன கிடச்சிரும்? 0.2A. இது என்னது? எலிஜிபிள். நாட் எலிஜிபிள் கண்டுபிடிச்சான். திருப்பி எழுத வரல. நாட் எலிஜிபிள் டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம் சரிங்களா. என்கொயர்டு எலிஜிபிள் கண்டுபிடிச்சாச்சு. அப்போ நாட் எலிஜிபிள் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து என்ன இருக்குது? அடுத்து யார் இருக்கா? அப்ளைடு தான் இருக்கேன். அப்ளைடு என்னது? இங்கே C, இங்கே 35,000. இங்கே வேல்யூ கொடுத்துறாங்க. கம்பெனி பிரச்சனையே இல்லை, வேல்யூ கொடுத்துறாங்க 35,000. இங்கே யார்? 35,000. இது யார்? அப்ளைடு. எத்தனை பேர் அப்ளை பண்ணாங்க? எலிஜிபிளாக இருக்காங்க. எலிஜிபிளாக இருக்கவங்கலேருந்து அப்ளை பண்ண முடியும். நல்லா புரிஞ்சுக்கணும். என்கொயரிலேருந்து அப்ளை இல்லை, எலிஜிபிள்லேருந்து அப்ளை. புரியுதுங்களா? அதான் இங்கே கொடுத்துருப்பாங்க. ஃபனல் பேஸ்னா என்னென்னு புரிஞ்சுக்கோங்க. கொடுத்துருப்பாங்க பாருங்க. டோட்டல் நம்பர் ஆஃப் பீப்புள் என்கொயர்ட் அவுட் ஆஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி, அந்த நம்பர் ஆஃப் பீப்புள் ஹூ ஹேவ் அப்ளைடு இன்சூரன்ஸ் கம்பெனி, அந்த நம்பர் ஆஃப் பீப்புள் என்ன சொல்கிறாங்கன்னா இதுலேருந்து இது. அதனால தான் இந்த ஃபனல் எப்படி போகுதுன்னா இப்படி சுருங்கும். ஃபனல் பேஸ்டுன்னு ஏன் சொல்கிறாங்கன்னா இப்படி சுருங்கிறது என்னென்னா மேலே ஃபஸ்ட்டு இவ்வளோ ஆரம்பிக்கும்போது இவ்வளோ பேர் இருந்தாங்க, இதுலேருந்து இது ஷார்ட் அவுட் ஆனாங்க, இதுலேருந்து இது வந்தாங்க. இது போன வீடியோ ஒரு ஃபனல் வீடியோ நடத்தி வச்சுருப்பேன், ரொம்ப தெளிவாக நடத்தி வச்சுருப்பேன். அதோட லிங்க் வேணால் நான் டிஸ்கிரிப்ஷனில் இல்லை கமெண்ட் பாக்ஸில் கொடுத்துட்றேன் சரிங்களா. அந்த வீடியோ போய் பாருங்கள். பார்த்தீங்கன்னா ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் ஃபனல் பேஸ்டியே. அதை பார்த்து கூட இது வந்து பாருங்கள் சரிங்களா. ரைட். ஆனால் இந்த மாதிரி கண்டென்ட்லாம் பாருங்கள். புரியுங்களா? எதுக்காக சொல்கிறோன்னா என்ன பண்ணணுன்னே தெரியாமல் இருக்கக்கூடாது. எக்ஸாமில் போய் நீங்கள் நாளைக்கு எக்ஸாம் போனீங்கன்னா எந்த எக்ஸாம் போனாலும் சரி, IBPS கிளர்க்கு, SBI PO, SBI கிளர்க்கு, எந்த எக்ஸாம் போனாலும் என்ன பண்ணணும்னு தெரியணும்ல. பண்ணனே தெரியாமல் பயந்துட்டு வரக்கூடாதுல்ல சரிங்களா. பயப்பட்டு மட்டும் எக்ஸாமில். ரைட்டா? அடுத்து அப்ளைடு ஃபார் இன்சூரன்ஸ் இங்கே C, இங்கே வந்து C சரிங்களா. அப்ளை பண்ணவங்க எத்தனை பேர் சார்? C. இங்கே எத்தனை பேர் சார்? 35,000. நான் அப்போ என்ன சொல்லலாம்? எலிஜிபிள் ஒரு சைடு கண்டுபிடிச்சிட்டேன், ஒரு சைடு எலிஜிபிள் இருந்துச்சு, நாட் எலிஜிபிள் கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ இங்கே எலிஜிபிள் ஆனவங்கள அப்ளை பண்ணவங்க கண்டுபிடிச்சிட்டேன். அப்போ நான் இங்கே என்ன கண்டுபிடிச்சலாம்? நாட் அப்ளைடு கண்டுபிடிக்கலாம். கரெக்டாக? நாட் அப்ளை பண்ணவங்க எத்தனை பேர்னா எலிஜிபிளாக இருந்தவங்களிருந்து நான் அப்ளை பண்ணவங்கள மைனஸ் பண்ணால் நாட் அப்ளைடு கிடச்சிருவாங்க ஆட்டோமேட்டிக்காக. இதான் இங்கே கொடுத்துருக்காங்க சார். டோட்டல் நம்பர் ஆஃப் எலிஜிபிள் இருக்காங்களா? எலிஜிபிள் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் பீப்புள் அப்ளைடு ப்ளஸ் நாட் அப்ளைடு கொடுத்துறாங்க. இங்கே நான் எலிஜிபிள் இருக்குது, நான் அப்ளைடு இங்கே இருக்குது. அப்போ நாட் அப்ளைடு யாருன்னு கண்டுபிடிச்சோன்னா எலிஜிபிள் யார்? 400B தான் எலிஜிபிள் நமக்கு. அது வந்து என்ன பண்ணணும்? நாட் அப்ளை பண்ணவங்க -C. உங்களுக்கு சொல்லித்தரனால இதெல்லாம் பொறுமையாக போட்டுட்ருக்கேன். எக்ஸாம்னு வந்துட்டா கையில் பிடிக்க முடியாது உங்கள் வாத்தியை சரிங்களா. அடித்து நெவுத்திட்டு போயிட்டே இருப்பேன் சரிங்களா. ரைட். இதெல்லாம் நம்ம பண்ணி முடிச்சாச்சு, அதுக்காக சொல்கிறேன். ரைட் வாங்க. இங்கே அப்ளைடு இங்கே வந்து பார்த்திங்கன்னா 35,000 அப்ளை பண்ணவங்க.
நமக்கு இங்கே எலிஜிபிளாக இருக்கவங்க எத்தனை -0.8a மைனஸுங்க 0.8a 0.8a ஒரு நிமிஷம் தெளிவாக எழுதிக்கிறேன் சரிங்களா. என்னங்க இது ரைட் 0.8a மைனஸ் 35,000 இது என்னது? இது நாட் அப்ளைடு, இதுவும் நாட் அப்ளைடு சரிங்களா. நாட் அப்ளைடு இவ்வளவு ரைட்டா. ரைட் அப்ளை பண்ணவங்க இவ்வளவு, நாட் அப்ளை பண்ணவங்க இவ்வளவு ரைட்டா. அடுத்து போமா. அடுத்து யார் இருக்காங்க? அக்செப்டட் இருக்காங்க. அக்செப்டட் இங்கே பார்த்தீங்கன்னா D%, அதாவது அப்ளை பண்ணவங்க தானே அக்செப்டட் ஆயிருப்பாங்க. அப்ளை பண்ணது வந்து அக்செப்டட் ஆயிருப்பாங்கன்னா இங்கே நான் என்ன D%. நான் இந்த பதில் என்ன செய்யலாம்? அந்த அக்செப்ட் பண்ணவங்க எப்படி இருந்திருப்பாங்க? இங்கே பாருங்க, அக்செப்டன்றவங்க எப்படி இருப்பாங்கன்னா D% ஆஃப் 35,000 இருந்திருப்பாங்க கரெக்டாக. 35,000 இருந்திருப்பாங்க. அதில் பர்சன்டேஜும் இந்த 0 கேன்சல் பண்ணிட்டேன்னா எனக்கு என்ன கிடைக்கும்? 350D. இது யார்? அக்செப்ட் ஆனவங்க 350D அப்படின்றது புரியணும். அக்செப்ட் ஆனவங்க 350D அப்படின்னு எழுதுவேன். D%ன்னு எழுதலை, நான் எத்தனை பர்சன்டேஜ்னா எழுதலை, என்ன எழுதுறேன்? 350D. அக்செப்ட் ஆனவங்க 350னா நாட் அக்செப்ட் நீங்கள் எழுதிடலாம்ல. நாட் அக்செப்ட் என்னது? 35,000ன்றது டோட்டலுங்க. அந்த டோட்டலில் இருந்து நான் 350Dயை மைனஸ் பண்ணேன்னு வைங்களேன். அக்செப்ட் ஆனவங்க மைனஸ் பண்ணிட்டேன்னு வைங்களேன், எனக்கு நாட் அக்செப்ட் கிடச்சிரும். அதே தான் இங்கேயும். இங்கே என்ன இருக்குது? எனக்கு C% இருக்குது புரியுங்களா. இங்கே நான் வரும்போது C% போட்டுக்குவா சார். C%, C% இல்லை, Cயோட வேல்யூ கொடுக்குறாங்க. C வந்து பர்சன்டேஜில் இல்லையா, பர்சன்டேஜ் இருந்தால் மாற்றிருப்போம், வேல்யூ கொடுக்குறாங்க, அதனால் பிரச்சனை இல்லை. அடுத்து இங்கே பாருங்கள் 75% வைங்க. இப்போ நான் என்ன எழுதலாம்? 75% இப்படின்னு எழுதுறேன்னு வைங்களேன். இப்படி எழுதணும் 75%. அக்செப்டட் ஆனவங்க எதுலேருந்து 75%? 75% ஆஃப் C அப்படின்னு இருக்கும். அதுக்கு பதிலாக நான் என்ன எழுதிக்கலாம்? 0.75C இப்படின்னு எழுதிக்கலாம்ல. இது அப்படியே எழுதிக்கலாம்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் என்ன பண்ணுறேன், இங்கே இதை 0.75C எழுதிக்கிறேன். அக்செப்ட் பண்ணவங்க என்னது? 0.75C ரைட்டா. அடுத்து இது 0.75C அக்செப்ட் பண்ணவங்கன்னா அக்செப்ட் ஆகாத ஆட்கள் யார்? அக்செப்ட் ஆகாத ஆட்கள் யார்? நாட் அக்செப்டட் ஷார்ட் ஃபார்ம் எழுதிக்கிறேன். 0.25C டோட்டல் 100. ஒரு சிலேருந்து 0.75C மைனஸ் ஆச்சுன்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 0.25C கிடைக்கும் கரெக்டாக. அதானே ஒரு முக்கால், ஒரு ஃபுல்லு, ஒரு முக்கால் சரிங்களா. நான் வேறு பாஷையில் பேசலை, அது சாட்டர்டே நைட்டு மட்டும்தான் சரிங்களா. வேறு பாஷையில் பேசுகிறேன், இந்த பாஷையில் பேசுகிறேன். ஒரு ஃபுல்லு அதுலேருந்து ஒரு முக்கால் போச்சுன்னா என்ன கிடைக்கும்? குவார்ட்டர் கிடைக்கும். அதே தான் சரிங்களா. ரைட் போட்டு அடுத்து போவோம். இது அக்செப்டட். இங்கே பாருங்கள், நம்பர் ஆஃப் மேல் அப்ளிகேஷன் ஹூஸ் அப்ளிகேஷன் காட் அக்செப்டட். அதாவது இது வந்து டோட்டல் அக்செப்டட். இதில் மேல் கேட்குறாங்க. இதில் மேல் நமக்கு கொடுத்துட்டாங்க. என்ன கொடுத்துறாங்க? மேல் அவுட் ஆஃப் டோட்டலில் மேல் கொடுத்துட்டாங்க. மேல் மட்டும் கொடுத்துறாங்க. அப்போ நான் டோட்டல்லேருந்து மேல் கொடுத்தப்போ என்ன கொடுத்துறாங்க? இங்கே ஈன்னு கொடுத்துருக்காங்க. யார் அவன் ஈ அப்படின்ற மாதிரி தோணும் நமக்கு. இங்கே ஈ கொடுத்துட்டாங்க. இப்போ அக்செப்டடு டோட்டல் வந்து 350ங்க. டோட்டல் வந்து 350D ரைட்டா. இதில் எனக்கு என்ன மைனஸ் பண்ணால் போதும்? ஈயை மைனஸ் பண்ணால் எனக்கு என்ன கிடச்சிரும்? அக்செப்டடில் ஃபீமேல் கிடச்சிரும் கரெக்டாக. அக்செப்டடில் மேல் இங்கே கொடுத்துட்டாங்க சரிங்களா. இப்போ நான் அக்செப்டட்லேருந்து மேலே மைனஸ் பண்ணிட்டா எனக்கு என்ன கிடச்சிரும்? அக்செப்டடில் ஃபீமேல் மைனஸ் பண்ணுவோம். இதான் கொடுத்துருக்காங்க. இங்கே டோட்டல் தான் கொடுத்துருக்காங்க. டோட்டல் நம்பர் ஆஃப் பீப்புள் ஹூஸ் அப்ளிகேஷன் காட் அக்செப்டட் இஸ் ஈக்குவல் டு த மேல் அப்ளிகேஷன் கூட் அக்செப்டட் அண்டு ஃபீமேல் அப்ளிகேஷன் கூட் அக்செப்டட் சரிங்களா. ரைட் ரெண்டையுமே அக்செப்ட் பண்ணவங்களுக்கு கொடுத்துறாங்க சரிங்களா. இங்கே வந்து அப்போ என்னது? நான் ஃபீமேல் கொடுத்துறாங்க ரைட். இங்கே வந்து பார்த்தா 0.75C இருக்கா. இங்கே என்ன கொடுத்தாங்க? 12,000 கொடுத்தாங்க. யார்? மேல் அப்ளிகேஷன் செலக்ட் ஆனது என்ன? 12,000. மேல் அப்ளிகேஷன் செலக்ட் ஆனது 12,000 புரியுங்களா. மேல் அப்ளிகேஷன் செலக்ட் ஆனது 12,000னா ஃபீமேல் என்னவாக இருப்பாங்க? அப்போ ஃபீமேல் எனக்கு டோட்டலாக செலக்டட் எவ்வளவு? டோட்டல் அக்செப்டட் எவ்வளவு? ஃபீமேல்னு பார்க்கும்போது ஃபீமேல் அக்செப்ட் ஆனது, ஃபீமேல் காட் அக்செப்டட் இது எவ்வளோனா டோட்டல் வந்து 0.75C சரிங்களா. இதுலேருந்து எனக்கு 12,000 மைனஸ் பண்ணிட்டேன்னு வைங்களேன். இதில் வந்து மேலே மைனஸ் பண்ணுறேன், எனக்கு என்ன கிடச்சிரும்? ஃபீமேல் கிடச்சிருவாங்க சரிங்களா. இவ்வளோ தான். இதை மட்டும் நீங்கள் SBI PO இல்லை IBSPO இந்த மாதிரி கேள்வி கேட்டாங்கன்னா, பணம் கேட்டாங்கன்னா இந்த மாதிரி எடுத்து வச்சிட்டிங்கன்னு வைங்களேன், சம்மு ஒன்றுமே கிடையாது. சம்மு இதெல்லாம் ஒரு சம்முனே பேசக்கூடாது. இப்போ நீங்கள் இதை பார்த்தனே பயந்துருப்பீங்க. இதை பார்த்தனே இதை ஸ்கிப்பு அப்படின்றாங்க. இந்த 1 to 4ன்னு போட்டிருக்கா, 1 to 4 எக்ஸாமில் அட்டனே ஆகிருக்காது. ஸ்கிப்பு எத்தனை % பேர் அட்டன் பண்ணாமல் இருப்பாங்க தெரியுமா? 99% அட்டன் பண்ணாமல் இருப்பாங்க. 1% தான் அட்டன் பண்ணுவாங்க. அது ரொம்ப ரேர் தான். அவங்க சும்மா ட்ரை பண்ணி பார்க்கலாம் அட்டன் பண்ணுவாங்க. அதில் ஆன்சர் கொண்டு வரலாம் 0.5 தான் இருப்பாங்க. அதுதான் சொல்கிறேன், எக்ஸாமை போய் நம்ம செய்யலாம் அடுத்தியா நம்ம எக்ஸாம் போனால் இந்த பேட்டர்னை பார்த்து பயந்துடக்கூடாது.
இதெல்லாம் நான் பார்க்கவே கிடையாது, பார்த்ததே கிடையாது அப்படின்னு பேட்டர்ன் பார்த்து பயந்து நிறைய நல்லா செய்கிறவங்க கூட நல்லா செய்யாமல் பதட்டமாகி செய்யாமல் போயிடுவாங்க எக்ஸாமில். இந்த தப்பை தான் பண்ணுவாங்க, பாஸ் ஆகாமல் இருக்காங்க. நான் 2 வருஷத்துக்கு மேலே படிக்கிறேன்னா 2 இயர்ஸ் மேலே ஒரு பேங்க் எக்ஸாம் படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய பிரச்சனை என்ன தெரியுமா? பதட்டம் தான், வேறு ஒன்றும் கிடையாது. பதட்டத்தினால பாதியை விட்டு வந்திருப்பீங்க. சரிங்களா? ரைட். நீங்கள் பதறக்கூடாதுன்றக்காக தான் இந்த மாதிரி பெரிய பெரிய ஹை லெவலில் எடுத்துகிட்டு வந்து போடுறோம். சரிங்களா? பார்ப்போம் என்னென்ன பிரச்சனைனா. இந்த வீடியோ நான் சொல்கிறேன், இந்த வீடியோலாம் பார்த்தீங்கன்னா 500 தாண்டாது, 500 தாண்டாது, 500 வியூஸை கூட தாண்டாது. ஏன் அப்படின்னா ஃபஸ்ட்டு வீடியோ போட்டேன் 2000 வியூஸ் போயிடுச்சியா. ஃபஸ்ட்டு கிளர்க் மென்ஷன் போட்டேன், அது 2000 வியூஸ் போயிடுச்சு. சரிங்களா? 2000 வியூஸ்க்காக நான் பேசலை. சரிங்களா? இது வந்து 500 கூட இல்லை. இதை நான் பார்க்கும்போது இப்போ எனக்கு என்ன தெரியும்னா, கிளர்க் வீடியோ போட்டால் வியூஸ் போகுது. சரிங்களா? அப்போ நான் என்ன நினைப்பேன், நான் மெயின்ஸு கொண்டு வந்து கொடுக்குறேன், கிளர்க்கு தான் படிக்க அதிகம் இருக்காங்க, பிஓ படிக்க ஆளே இல்லை. ரைட்டு, நம்ம இப்போ கிளர்க்கே போடுவோம். வேலை வெளியிலேருந்து வரவங்களாம் பிஓ இங்கே வேலைக்கு ஆக்கிட்டு போட்டோம், மேனேஜர் ஆகட்டும், இங்கே ஸ்டஃப் இருக்கவங்க மட்டும் பிஓ ஆகட்டும், மீதி இருக்கவங்கலாம் என்ன பண்ணிட்டோம், கடைசி வரைக்கும் கிளர்க்காக இருக்கட்டும் அப்படின்னு தான் யோசிக்க தோணும். சரி விடுங்க, இது புலம்பல், என்னுடைய புலம்பல், இதை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. சரிங்களா? ரைட்டு, வாங்க அடுத்து வாங்க. இது வரைக்கும் கண்டுபிடிச்சாச்சு. ரைட்டா? இப்போ வாங்க போவோம் கொஸ்டினுக்குள்ளே. இன் கம்பெனி பி ஸ்டார்ட் பண்ணிடலாம் கொஸ்டினை. இஃப் த ரேஷியோ ஆஃப் நம்பர் ஆஃப் மேல் டு தட் ஆஃப் நம்பர் ஆஃப் ஃபீமேல் ஹூ ஹேவ் அப்ளைடு ஃபார் இன்சூரன்ஸ் இஸ் 23:12. என்னது? அப்ளை பண்ணவங்கள பிரிச்சிட்டாங்க கம்பெனி பியில். அப்ளை பண்ணவங்க யார்? கம்பெனி பி இங்கே இருக்காரா? கம்பெனி பி. அதில் அப்ளை பண்ணவங்க எத்தனை பேர்? மொத்தம் 35,000 பேர். 35,000 பேரை மேலையும் ஃபீமேலையும் பிரிச்சிட்டாங்க. 35,000 பேர்த்த பிரிச்சிட்டாங்க. 35,000 பேர்த்த எப்படி பிரிச்சிட்டாங்க? ரெண்டாக பிரிச்சிட்டாங்க. ரெண்டாக பிரித்து ஒருத்தரை 12:3னா இதுவும் 35 பிரிச்சிட்டாங்களா? அப்போனா 23,000 12,000 பிரிச்சிட்டாங்க. இது மேலு, இது ஃபீமேல். 23,000ன்றது மேலு, 12,000ங்கிறது ஃபீமேல். வேறஸ் என்ன கொடுத்துட்டாங்க? த நம்பர் ஆஃப் ஃபீமேல் ஹூஸ் அப்ளிகேஷன் காட் அக்செப்டட். அதாவது ஃபீமேல் அப்ளிகேஷன் காட் அக்செப்டட் நமக்கு என்ன இருக்குது? ஆல்ரெடி அக்செப்டடு 350 டி. சரிங்களா? மேல் அக்செப்டட் வந்து இ. சரிங்களா? மேல் அக்செப்டட், இது எழுதிடுறேன், மேல் அக்செப்டட் இ. சரிங்களா? அப்போ நம்ம ஃபீமேல்லாம் நம்ம இங்கே போட்டு வச்சுருக்கோம்ல, 350 மைனஸ் 350 டி மைனஸ் இ, இதுதான் என்னது? ஃபீமேல் அக்செப்டட். எழுதிக்கலாமா? கன்ஃபியூஸ் ஆகிக்குவீங்களா? ஃபீமேல் காட் அக்செப்டட் எவ்வளோனா 350 டி. இங்கே அதானே பேசுகிறாங்க, 350 டி. அதாவது ஃபீமேல் ஹூஸ் அப்ளிகேஷன் காட் அக்செப்டன்றது என்னது? 350 டி, 350 டி மைனஸ் இ நம்ம எழுதியிருக்கோம். இதுதான் ஃபீமேல் அக்செப்டட். அவங்க என்ன சொல்லிட்டாங்க, அதோட வேல்யூ என்ன சொல்லிட்டாங்கன்னா இ மைனஸ் 90. இந்த 9,000 பாருங்கள், இவங்கிற மாதிரி வருது பாருங்கள், சட்டசபையில் பேசுகிற மாதிரி வருது பாருங்கள். 90 அது 9,000. ரைட். அந்த நம்பர் ஆஃப் மேல் ஹூஸ் அப்ளிகேஷன் காட் ரிஜெக்டட் இஸ், அதாவது மேலுடைய அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆனது வந்து எவ்வளோனா 100 டி ப்ளஸ் 2,000. சரிங்களா? ரைட். நம்ம இதை அப்படியே வச்சுக்கோம், ஒரு சைடு வச்சுக்கோம். இந்த மேல் அப்ளிகேஷன் ரிஜெக்டட். சரிங்களா? அதை நம்ம அடுத்து போவோம். ஃபஸ்ட்டு இது நம்ம சால்வ் பண்ணி ஒரு ஈக்குவேஷனாக வச்சுக்கோம். என்ன ஈக்குவேஷனாக வைக்கிறேன்னா, இப்போ நம்ம இது என்ன பண்ணலாம்? இயும் டி வச்சுட்டு இந்த சைடு வச்சுக்கலாமா? ரைட். இந்த இ இங்கே கொண்டு வந்து விட்டுருமா? இந்த இவை இங்கே கொண்டு வந்து விட்டோம்னா எவ்வளோ ஆச்சு? 350 டி ப்ளஸ்ஸு 2இ ஈக்குவல் டு -90,000. அப்படி தானே இருக்குது? -90,000 இருக்குது. ரைட். இது இங்கிட்ட வந்துச்சுன்னா மைனஸ் ஆயிரும், மைனஸ் ஆச்சுன்னா 2 மைனஸ் இ தான். ஆமாம் -2இ. இதை அப்படியே இ மட்டும் கொண்டு வந்துட்டேன், இ மட்டும் இங்கே கொண்டு வந்துட்டா மைனஸ் இன்னு வரும். மைனஸ் இ இங்கே ஒரு மைனஸ் இனா 2இ. ரைட்டா? இதை என்ன சிம்பிளிஃபை பண்ணோன்னா என்ன எழுதலாம்னா, இதை எங்கிட்டு கொண்டு வந்துடுறேன், இதை எங்கிட்டு கொண்டு வந்துடுறேன். அப்போனா என்ன கொஞ்சம் சைன் மாறிடும்ல, 9,000ன்றது வந்துடும்ல. அப்போனா ப்ளஸ்ஸு 2இ மைனஸ் 350 டி ஈக்குவல் டு 9,000. இதை ஒரு ஈக்குவேஷனாக வச்சுக்கிறேன். சரிங்களா? இது ஒரு ஈக்குவேஷன். எனக்கு கேட்டிருக்க கேள்வி கடைசியில் என்னது? காமா. ரொம்ப ரொம்ப முக்கியம். மெயின்ஸில் தேவையில்லாத கண்டுபிடிக்கக்கூடாது எப்பவுமே, டைம் வேஸ்ட்டு. இயும் டியும் டிவைட் பண்ணால் என்னன்னு கேட்டிருக்கேன். சரிங்களா? இயும் டி இதை வச்சா ஒரு ஈக்குவேஷன். அடுத்து இன்னொரு ஈக்குவேஷன் எப்படி ஃப்ரேம் பண்ணுறது? நம்பர் ஆஃப் மேல் ஹூஸ் அப்ளிகேஷன் காட் ரிஜெக்டட். இது எவ்வளோனா 100. ரிஜெக்டட் மேல் ரிஜெக்டட் எவ்வளவு? 100 டி ப்ளஸ் ஒரு 2,000. 100 டி ப்ளஸ் ஒரு 2,000 ரிஜெக்டட். 100 டி ப்ளஸ் ஒரு 2,000 மேல் ரிஜெக்டட். சரிங்களா? மேல் ரிஜெக்டட். ரைட். எனக்கு மேல் ரிஜெக்டட் பற்றி பேசியிருக்காங்களா? கிடையாது. அக்செப்ட் ஆனவங்களை பேசியிருக்காங்க, அப்ளை பண்ணவங்களை பேசியிருக்காங்க, மேல் அக்செப்டட் பேசியிருக்காங்க. சரிங்களா? அப்போ நான் ரிஜெக்டட்னா என்ன கண்டுபிடிக்கணும்? அப்ளைடையும் அக்செப்டடையும் மைனஸ் பண்ணால் எனக்கு ரிஜெக்டட் கிடச்சிரும். கரெக்டாக? அதான் ரிஜெக்டட்னு. அக்செப்டட் இல்லைனா என்ன சொல்லலாம்? ரிஜெக்டட்னு சொல்லலாம். கரெக்டாக? அக்செப்டட்னு சொல்லலாம், இல்லை ரிஜெக்டட்னு சொல்லலாம். இந்த சென்டரில் இருக்கிற ரிஜெக்டட்னா எவ்வளோ இருக்காங்க? 35,000 மைனஸ் 3டி. இதுதான் என்னது? டோட்டல் ரிஜெக்டட். கரெக்டாக? டோட்டல் ரிஜெக்டட் 35,000 மைனஸ் 3டி 350டின்றத டோட்டல் ரிஜெக்டட். எனக்கு டோட்டல் ரிஜெக்டட் எவ்வளோனா, கம்பெனி பியில் 35,000 மைனஸ் 350டினா டோட்டல் ரிஜெக்டட். கன்ஃபார்மாக தெரியும். டோட்டல் ரிஜெக்டட் இதானே? டோட்டல் ரிஜெக்டட் இதான். சரி,
இப்படி இது போகணுமா? இல்லையே, இது போக தேவையில்லையே. இது போகாமல் எப்படி முடிச்சலாமா? ஆமாம், சிம்பிளாக எப்படி முடிச்சலாம். ரைட். இந்த அளவுக்கு போக தேவையில்ல. இந்த அளவுக்கு போய் கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம். ரைட்டா? டோட்டல் ரிஜெக்ட்லாம் வேண்டாம். மேல் தான் இருக்காங்கல்ல, நமக்கு டோட்டல் மேல் கொடுத்துறாங்கல்ல, அப்ளை பண்ணுவீங்க. டோட்டல் மேல் அப்ளை பண்ணுறவங்க கொடுத்துறாங்க. டோட்டல் மேல் எவ்வளோ கொடுத்துறாங்க? 23,000. ரைட்டு. 23,000ன்றவங்க அப்ளை பண்ணுவாங்க. 23,000ன்றது அப்ளை பண்ணுவீங்க. சரிங்களா? இந்த மேல் அப்ளை பண்ணவங்கள என்ன இருக்கணும்? 2 ஆயிருக்கணும். 1 என்ன இருக்கும்? அக்செப்ட் பண்ணியிருப்பாங்க. இல்லை என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ரிஜெக்ட் பண்ணியிருப்பாங்க. கரெக்டாக? மேலே அக்செப்ட் பண்ணவங்க எத்தனை பேர்? மேலே அக்செப்ட் பண்ணவங்க எத்தனை பேர்னா இ. சரிங்களா? அதாவது அப்ளை பண்ணவங்கலேருந்து மேலே அக்செப்ட் பண்ணவங்க இ. சரிங்களா? அப்போ ரிஜெக்ட் பண்ணவங்க எத்தனை பேராக இருந்திருப்பாங்க? அக்செப்ட் பண்ணவங்க ஈனா ரிஜெக்ட் பண்ணவங்க எத்தனை பேராக இருப்பாங்க? 23,000லேருந்து அக்செப்ட் பண்ணவங்க இ அப்படின்னா அதை நம்ம மைனஸ் பண்ண கிடச்சிரும்ல. 23,000 மைனஸ் இ பண்ணோன்னு வைங்களேன், நமக்கு என்ன கிடச்சிடும்? ரிஜெக்டட் கிடச்சிரும். அந்த ரிஜெக்டட் மேல் தான் என்ன கொடுத்துட்டாங்க இங்கே? ரிஜெக்டட் மேல் தான் 100D ப்ளஸ் ஒரு 2,000 இப்படி கொடுத்துறாங்க. இப்போ இதை வச்சு கம்பேர் பண்ணோன்னா இங்கே ஒரு இடி வச்சு ஒரு வேல்யூ வந்துடும், இங்கே ஒரு இடி வச்சு ஒரு வேல்யூ வந்துடும்ல. டக்குன்னு முடிச்சிடலாம்ல. இப்போ நான் என்ன பண்ணிடலாம்? இதை இங்கே கொண்டு போயிடலாமா? இதை இங்கே கொண்டு போய் நம்பர் இங்கே கொண்டு வந்துட்டா, நம்பர் இங்கே கொண்டு வந்தால் என்ன வரும்? 100D ப்ளஸ் இ மைனஸ் இங்கிட்டு போச்சுன்னா ப்ளஸ் இ. அடுத்து இங்கே 2,000 இருக்கா, அது இங்கே வந்துச்சுன்னா என்ன வரும்? 23,000 மைனஸ் ஒரு 2,000. 23,000 மைனஸ் ஒரு 2,000னா என்ன கிடைக்கும்? 21,000. இது என்ன வச்சிடலாம்? ஈக்குவேஷன் 2ன்னு வச்சிடலாம். இது ஈக்குவேஷன் 1, இது ஈக்குவேஷன் 2. எனக்கு இப்போ பார்க்குறேன் எதை மைனஸ் பண்ணலாம்? E2 இங்கே இ வந்து என்ன இருக்குன்னா 2E இருக்குது, இங்கே 1E இருக்குது. அதை மைனஸ் பண்ணி வச்சுக்கலாமா? அப்போ இதை இன்ட்டு 2 பண்ணி கொண்டு வந்துடலாம். இதை இன்ட்டு 2 பண்ணிக்கலாம். இதை இன்ட்டு 2 பண்ணிட்டா ஈஸியாக வந்துடும். இப்போ எழுதும்போது எப்படி எழுதிக்கலாம்னா 2E அப்படின்னு எழுதிக்கலாம். இன்ட்டு 2 பண்ணிட்டேன்னா மல்டிப்ளிகேஷன் 2 இன்ட்டு 2 பண்ணிட்டேன்னா ஈஸியாக இருக்கும்ல மைனஸ் பண்ணுறது. அதுக்காக சின்ன வயசுலாம் பண்ணுவீங்களே ஈக்குவேஷன் மல்டிபிள் பண்ணி, நான் அதை எழுதி டைம் வேஸ்ட் பண்ணல, அதான் எழுதுறேன், டேரெக்டாக இங்கே எழுதுறேன். 2E அடுத்து என்ன பண்ணுறேன்? ப்ளஸ்ஸு 100Dக்கு பதில் என்ன இருக்கும்? மல்டிபிள் பண்ணிட்டா 200D. அடுத்து திருப்பி இதை இன்ட்டு 2 பண்ணிட்டேன்னா என்ன வரும்? 21,000 இன்ட்டு 2னா 42,000. 42,000 இதுதான் எனக்கு என்ன வச்சுட்டேன்? ஈக்குவேஷன் 3ன்னு வச்சுக்கிறேன். இது இன்ட்டு 2 பண்ணிட்டா ஈக்குவேஷன் 3ன்னு வச்சுக்கிறேன். இப்போ இதை ரெண்டு சப்ராக்ட் பண்ணணும்னு வச்சுங்களேன். 2E இதை மைனஸ் பண்ணிட்டா இதை மைனஸ் பண்ணுறேன், இதையும் மைனஸ் பண்ணுறேன். எனக்கு என்ன கிடச்சி? இது கேன்சல் ஆயிரும். இ கேன்சல் ஆயிரும். கரெக்டாக? அப்போ இ கேன்சல் ஆகிட்டா இங்கே ஒரு 350D மைனஸ், இங்கே ஒரு 200D மைனஸ்னால் எவ்வளோ ஆச்சு? மைனஸ் 550D. அடுத்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ ஆச்சு? மைனஸ் 33,000. மைனஸ் 33,000 தெளிவாக எழுதிக்கிறேன். மைனஸ் 33,000. இப்போ இதை ரெண்டுத்தையும் அடிச்சோன்னா டி வேல்யூ கிடச்சிருமா? டி வேல்யூ என்னது? இங்கே 0 கேன்சல் ஆயிரும். 55 இங்கே 360 இங்கே 60. ஆன்சர் 60. மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகும். டி உடைய வேல்யூ கிடச்சிச்சு. டி உடைய வேல்யூ 60. டி உடைய வேல்யூ 60னா நான் டி இருக்கிற இடத்துல போய் அப்ளை பண்ணிக்கலாம். டி இருக்கிற இடத்துல 60 போட்டேன்னா ஓகே. டி இருக்கிற இடத்துல 60. ரைட்டு. இப்போ நான் டி 60 கண்டுபிடிச்சா எப்படி கண்டுபிடிக்கிறது? வேல்யூ கண்டுபிடிக்கணும்ல. வேல்யூ கொண்டு ஈக்குவேஷன் 1லேயே ஈக்குவேஷன் 2லேயே போட்டுக்கோங்க, கண்டுபிடிச்சலாம் டக்குன்னு. நான் ஈக்குவேஷன் இதில் போட்டுக்குவா, இதில் ஈக்குவேஷன் 2ல் போட்டுருவா. டி உடைய 16 கண்டுபிடிச்சோன்னீங்க. 100 × 60 எவ்வளோ ஆச்சு? 6,000. 6,000 ப்ளஸ் இ ஈக்குவல் டு 21,000. அப்போ ஈயோட இந்த இது மைனஸ் வந்துச்சுன்னா 6,000 மைனஸ் ஆச்சுன்னா ஈயோட வேல்யூ என்னது? 15,000. இ எவ்வளோ ஆச்சு? 15,000. இதெல்லாம் மைனஸ் பண்ண முடியாது. சரிங்களா? நீங்களே பண்ணிக்கங்க. சரிங்களா? ரைட். அடுத்து இ 15,000, இது டி 15,000. அப்போ நான் எனக்கு என்ன கேள்வி கேட்டிருக்கேன்? இ பை டி தான் கேட்டிருக்கான். இ பை டி கேட்டிருக்கான். சரிங்களா? இங்கே எவ்வளோ ஆச்சு? மேலே 15,000, கீழே டிவைடர் பையில் 60. 60ன்னு போட்டிங்கன்னா இங்கே 0, இங்கே வந்து பார்த்திங்கன்னா மைனஸ் பண்ணால் 250. 250 ஆன்சர். சரிங்களா? 250 ஆன்சர். ஐயா பாருங்கள், இவ்வளோ பெரிய ஈக்குவேஷன். சார் இது 2 மார்க் கொடுப்பாங்க. நீங்கள் குவான்ஸில் இந்த கொஸ்டின் அட்டன் பண்ணி தொட்டிங்கன்னா நீங்கள் எஸ்பிஐபி போல் நீலாம் வேலை கிளியர் பண்ணி ஆகணும், வேறு வழியே இல்லை அப்படின்ற மாதிரி கொஸ்டின்ஸ் இதெல்லாம். சரிங்களா? ஏன்னா இதை அட்டனே பண்ண மாட்டாங்க. 0.5 நீங்கள் எல்லா அட்டன் பண்ணுறதை அட்டன் பண்ணுவீங்க. நீங்கள் வித்தியாசமாக என்னத்தை அட்டன் பண்ணுவீங்க? டைம் கிடக்குவாங்க, ஆனால் நீங்கள் அட்டன் பண்ண முடியாது. என்னத்தை அட்டன் பண்ணுவீங்க? இதை மாதிரி தான் அட்டன் பண்ணி ஆகணும், வேறு வழி இல்லை. சரிங்களா? ஈக்குவேஷன் இவ்வளோ போட்டாலும் டப்புன்னு முடிச்ச பார்த்தீங்களா? அதான் மேட்ரு. சரிங்களா? அடுத்து இங்கே. சரிங்களா? இங்கே கம்பெனி கம்பெனி கியூவில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இஃப் த நம்பர் ஆஃப் பீப்புள் ஹூ ஆர் நாட் எலிஜிபிள் ஃபார் இன்சூரன்ஸ் கம்பெனி இஸ் 4,000 மோர் தென் தட் ஆஃப் நம்பர் ஆஃப் பீப்புள் ஹூ டிட் நாட் அப்ளைடு ஃபார் இன்சூரன்ஸ். இவ்வளோ பேசுகிறாங்க. ஃபஸ்ட்டு ஒன்றா எடுத்துகிட்டு வந்துடுவோம். இஃப் த நம்பர் ஆஃப் பீப்புள் ஹூ ஆர் நாட் எலிஜிபிள் ஃபார் இன்சூரன்ஸ் கம்பெனி, இன்சூரன்ஸ் பாலிசிக்கு எலிஜிபிள் ஆகலை. நாட் எலிஜிபிள். கியூவில் நாட் எலிஜிபிள். நாட் எலிஜிபிள் யாருங்க? கியூவில் நாட் எலிஜிபிள் இங்கே இருக்காங்களா? நாட் எலிஜிபிள் எவ்வளோ? 40,000 மைனஸ் 400B. இதான் நாட் எலிஜிபிள். கரெக்டாக? 40,000 மைனஸ் 400B தான் நாட் எலிஜிபிள். சரிங்களா? இஸ் 400 மோர். 400 மோர்னா இது கூட 4,000 ஆட் பண்ணிட்டோம்னா 400 மோர் தந்த ஓகே ரைட்டு. அது கூட 4,000 ஆட் பண்ணணும். இப்போ இதில் 4,000 இது நான் 4,000 மோர் 4,000 என்னமோ ஆட் ஆகணும். அது மட்டும் வச்சுக்கோ. ஒரு வாரமாக 4,000 அதிகம். யாரோட? பீப்புள் ஹூ டிட் நாட் அப்ளைடு ஃபார் இன்சூரன்ஸ் கம்பெனி பாலிசி. இன்சூரன்ஸ் பாலிசி
பீப்புள் அப்ளை பண்ணல, இன்சூரன்ஸ் பாலிசி அப்ளை பண்ணாத ஆட்கள். இன்சூரன்ஸ் பாலிசி அப்ளை பண்ணாத ஆள் எங்கே? நாட் அப்ளைடு. இன்சூரன்ஸ் நாட் அப்ளைடு. கியூவில் இன்சூரன்ஸ் நாட் அப்ளைடு எவ்வளவு? 400B - C. இதுதான் நாட் அப்ளைடு. எழுதிக்க பாருங்க, தெளிவாக இதுதான் எழுதிக்கலாம். இந்த மாதிரி எழுதிட்டோம்னா ஈஸி. நாட் அப்ளைடு கம்பெனி கியூவில் பார்த்தா 400B - C. இதுதான் புரியுங்களா? நாட் அப்ளைடு. நாட் அப்ளைடு தான் கேட்குறாங்க. டிட் நாட் அப்ளைடு அப்படின்னா நாட் அப்ளைடு. இதை மைனஸ் பண்ணு வைங்களேன். இதை மைனஸ் பண்ண என்னது? மைனஸ் ஆஃப் 400B - C தான் நாட் அப்ளைடு. இது யார்? நாட் எலிஜிபிள். நாட் எலிஜிபிள். இது யார்? நாட் அப்ளைடு. நாட் அப்ளைடு. சரிங்களா? நாட் அப்ளைடு, நாட் எலிஜிபிள். இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் எனக்கு 4000 கிடைக்கும். 4000 மோர்னா தானே. இப்போ இந்த இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணனா எனக்கு 4000 கிடைக்கும். 4000 இவர் அதிகமாக இருப்பாருன்றாங்க. அப்போ இதுதானே. இப்போ இது ரெண்டுத்தையும் என்ன பண்ணணும்? சிம்பிளிஃபை பண்ணி வச்சுக்கலாமா? சிம்பிளிஃபை பண்ணுவோமா? இப்போ 4000 400B, இங்கே ஒரு 400B. இது ஃபஸ்ட்டு எழுதிக்கும். நிறைய பேர் இந்த ப்ளஸ் மைனஸ் குழப்பம் இருக்கும், அதனால் எழுதிக்கும். டேரெக்டாக நான் 800B எழுதலான்னு பார்த்தேன், உங்களுக்கு வேண்டாம், கன்ஃபியூஸ் பண்ணிடலாம். மைனஸு ப்ளஸ் ஆயிரும். ப்ளஸ் ஆச்சுன்னா C ஈக்குவல் டு 4000. ரைட்டா? அடுத்து இங்கே போகிறீங்கன்னா இப்போ என்ன ஆயிரும்? 40000 மைனஸ் ஒரு 800B இங்கிட்டு. இதை மைனஸ் பண்ணிடலாமா? டேரெக்டாக இங்கே இங்கே கொண்டு வந்துடுவோம். இதை இங்கே கொண்டு வந்துடுவோம். கொஞ்சம் ஸ்டெப்பை சுருக்கிறேன். சரிங்களா? இதை இங்கே கொண்டு வந்துடுறேன். 40,000 4000 மைனஸ் பண்ணால் என்ன கிடைச்சிடும்? எனக்கு 36,000 கிடைக்கும். ரைட்டா? இந்த இதை ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும்? 800 மைனஸ் 800Bன்னு கிடைக்குமா? இதை நான் என்ன பண்ணிடுறேன்? அந்த சைடு கொண்டு போகிறேன், ரைட் சைடு கொண்டு போகிறேன். ரைட் சைடு கொண்டு போய்ட்டு என்ன பண்ணணும்? ப்ளஸ் 800B. ரைட்டா? ப்ளஸ் 800B. இங்கே ப்ளஸ் சின்னு இருக்கா? ப்ளஸ் சின்னு இருக்கா? இதை இந்த சைடு கொண்டு வந்தால் என்னாச்சு? மைனஸ் C. ஓகே. ரைட். இப்போ என்ன புரிஞ்சிச்சு? இது ஒரு ஈக்குவேஷன் வச்சலாமா? இது ஒரு ஈக்குவேஷன் வச்சலாமா? ஈக்குவேஷன் 1 வச்சலாமா? ஈக்குவேஷன் 1. 800Bலேருந்து Cயை மைனஸ் பண்ணால் எனக்கு என்ன கிடைச்சிடும்? 36,000 கிடைக்கும். ரைட்டா? ஓகே, இது புரிஞ்சு. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? அடுத்த கேள்வி, விச் இஸ்னால் எது? அப்ளை பண்ணாத ஆட்கள். இந்த 400B - Cங்கிறது விச் இஸ் ஈக்குவல் டு த நம்பர் ஆஃப் பீப்புள் ஹூஸ் அப்ளிகேஷன் காட் ரிஜெக்டட். அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆனவங்க. க்யூவில் போய் அப்ளிகேஷன் ரிஜெக்ட். அப்ளிகேஷன் ரிஜெக்ட். க்யூவில் அப்ளிகேஷன் நாட் அக்செப்டட், அதான் ரிஜெக்டட். நாட் அக்செப்டட் என்னது? ரிஜெக்டட். அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆனவங்க என்னது? 0.25C. 0.25C தான் ரிஜெக்ட் ஆனவங்க. சரியா? இது என்ன பண்ணிட்டாங்க? அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, நாட் அப்ளையும் நாட்டு ரிஜெக்டடும் சேம் பண்ணிட்டாங்க. இங்கே பாருங்க, தெளிவாக போட்டிருக்காங்க. நம்ம நாட் அப்ளைடு என்ன வச்சுருக்கோம்? ரிஜெக்டட் பார்த்துருவோம் 0.25C. அதாவது ரிஜெக்ட் ஆனவங்க. இந்த இதுக்கு ரிஜெக்ட் ஆனவங்க எத்தனைனா 0.25C. புரியுங்களா? ரிஜெக்ட் ஆனவங்க 0.25C. உங்களுக்கு நாட் அப்ளை ஆனவங்க, அப்ளை பண்ணாத ஆட்கள் எவ்வளவு? 400B - C தான் அப்ளை பண்ணாத ஆட்கள். நாட் அப்ளைடு. இவங்க யார்? நாட் அப்ளைடு. புரியுங்களா? நாட் அப்ளைடு இவங்க. சரிங்களா? இது யாருன்னா இஸ் ஈக்குவல் டு, இது விச் இஸ் ஈக்குவல் டு யாருன்னா ரிஜெக்டட் யார்? 0.25C. 0.25C தான் ரிஜெக்டட். இப்போ இதனிடத்தையும் நம்ம சால்வ் பண்ணுவீங்களேன். இந்த C இங்கிட்டு கொண்டு போயிடலாமா? இந்த C இங்கிட்டு கொண்டு போனால் என்ன கிடச்சிரும்? இந்த C இங்கிட்டு கொண்டு போனால் ப்ளஸ் C ஆயிருமா? ப்ளஸ் C. ஒரு C கூட ஒரு 0.25C ஆட் ஆச்சுன்னு வைங்களேன், என்ன கிடச்சிரும்? இங்கே 400B அப்படியே கிடக்கும். இது பண்ணோன்னா என்ன கிடைக்கும்? 1.25C ஈக்குவல் டு 400Bன்னு கிடைக்கும். கரெக்டுங்களா? இப்போ நம்ம இதை வச்சு ஈக்குவல் பண்ணிடலாமா? சியும் பியும். இப்போ இது என்ன எழுதிக்கானா 5/4 எழுதிக்கிறேன். 1.25 இருக்கனால 5/4 ஈக்குவல் டு 400B இப்படின்னு எழுதிக்கிறேன். இதை நீங்கள் அடிச்சிங்கன்னா என்ன கிடச்சிரும்னா 80ன்னு வரும். இந்த 80 இங்கே 4ஆல் மல்டிபிள் பண்ணிங்கன்னா C ஈக்குவல் டு 320B இப்படின்னு வந்து நிற்கும். கரெக்டாக? இதோட வந்து நிற்கும். இதை அடிச்சிங்கன்னா 80, இந்த 4ஆல் மல்டிபிள் பண்ணிங்கன்னா 320B. Cக்கு பதிலாக நான் என்ன போட்டுக்கலாம்? 320B போடலாம். Cக்கு பதிலாக நான் 320B போடலாம்னா இங்கே கொண்டு போய் சப்ஸ்டிட் பண்ணலாமா? 320B Cக்கு பதிலாக போடுறேன். இங்கே 800B போடுறேன். சரிங்களா? இங்கே 36,000 அப்படியே வச்சுக்கிறேன். சரிங்களா? ரைட். என்ன கொடுத்துருக்காங்க? தென் ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் பீப்புள் ஹூ ஆர் நாட் எலிஜிபிள் ஃபார் இன்சூரன்ஸ் கம்பெனி இன். நாட் எலிஜிபிள் கேட்குறேன். அதான் இதான் கேட்குறாங்க. நாட் எலிஜிபிள்னா இந்த தான் வேல்யூ. இதை தான் கேட்குறாங்க. கேட்கக்கூடிய கேள்வி இதுதான். சரிங்களா? ரைட். அப்போ நம்ம B வேல்யூ கண்டுபிடிச்சா போதும். B வேல்யூ கண்டுபிடிச்சா நம்ம போடலாம். நம்ம ஆல்ரெடி B வேல்யூ தான் எடுத்து வச்சிட்டோம். B வேல்யூ எவ்வளோ ஆச்சு? இங்கே மைனஸ் பண்ணிங்கன்னா 480B. 480B இஸ் ஈக்குவல் டு 36,000. 36,000னா இது 0 கேன்சல் ஆயிரும். இது 12 டேபிள் அடித்தா 3. இங்கே வந்து பார்த்திங்கன்னா 300. 4 48னா 304 இருக்கு. சரி, 4 300 டிவைட் பை 4 75. B உடைய வேல்யூ 75. ரொம்ப 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 முக்கியம். B உடைய வேல்யூ 75னா நான் இங்கே கொண்டு போய் இதை சப்ஸ்டிட் பண்ணுறேன்.
நாட் எலிஜிபிள் கேட்டிருக்க கேள்வி நாட் எலிஜிபிள் தான் கேட்டிருக்காங்க. நாட் எலிஜிபிள்னா என்ன போடணும், 40,000லேருந்து -400 × 75. -400 × 75 என்ன பண்ணலாம், 4 × 75 என்னாச்சு 30 அப்புறம் 30,000. பி கொண்டு வந்து சப்ஸ்டிட் பண்ணிங்க 75 சரிங்களா. 30,000 40,000ல் 30,000 போச்சுன்னா என்னாச்சு 10,000. ஆன்சர் 10,000. ஆன்சர் 10,000னா ஆப்ஷனு நன் ஆஃப் தீஸ் போடு. நன் ஆஃப் தீஸே போட்டாச்சு. நன் ஆஃப் தீஸே போகிற அளவுக்கு நம்ம இருக்கோம், ஸ்ட்ராங்காக இருக்கும், அந்தளவுக்கு ஸ்ட்ராங். இது நன் ஆஃப் தீஸ் பார்த்தா பயந்துருவாங்க நிறைய பேர். நன் ஆஃப் தீஸ்னு வந்துச்சு நமக்கு நன் ஆஃப் தீஸ்னா ஆன்சரில் வைக்க மாட்டாங்களே அப்படின்னு யோசிப்பாங்க. அப்படிலாம் கிடையாது, என்னென்ன வைக்கலாம், இது மெயின்ஸ் சரிங்களா. நன் ஆஃப் தீஸ் தாராளமாக ஆன்சர் போடலாம், புரியுங்களா. ரைட், அடுத்தவங்க கொஞ்சம் வேகமாக போவோம் சார். இந்த அளவுக்கு ஈக்குவேஷன் நீங்கள் போட தெரிஞ்சால் தான் நம்ம என்ன பண்ண முடியும். எஸ்பிஐ பிஓ ஐபிஎஸ் பிஓலாம் நம்ம ஈஸியாக கரெக்ட் பண்ணலாம். நிறைய பேர் இன்டர்வியூவில் போய் மார்க் விட்ருவாங்க. அதுக்கு சொல்கிறேன், இன்டர்வியூவில் போய் நல்லா பண்ணக்கூடிய ஆள்னா நீங்கள் கட் ஆஃபோட கொஞ்சம் அதிகமாக வச்சாலே போதும். கட் ஆஃபோட நல்லா அதிகமாக வச்சிங்கன்னா ஈஸியாக கிளியர் பண்ண முடியும் சரிங்களா. ரைட், அடுத்தவங்க இஃப் இன் கம்பெனி பி நம்பர் ஆஃப் பீப்புள் ஹூ டிட் நாட் அப்ளைடு ஃபார் இன்சூரன்ஸ் பாலிசி இஸ் A/10. கம்பெனி பியில் அப்ளை பண்ணாதால் அப்ளை பண்ணாதால் போங்க. கம்பெனி பியில் நாட் அப்ளைடு எங்கே இருப்பாங்க, இங்கே இருப்பாங்க. நாட் அப்ளைடு என்னது 0.8 0.8A -3,000 இது 35,000. 0.8A -35,000. அப்ளை பண்ணாத ஆட்கள் என்னது 0.80A -35,000. இதுதான் என்னன்னு கொடுத்தா A/10. அடப்பாவி கொடுத்து நான் வேல்யூ கொடுத்துலாம் பாருங்க. A/10 என்ன போடலாம், A/10 என்ன போடலாம் 0.10A போடலாமா. ரைட்டுங்களா. இதை ஈக்குவல் பண்ணிட்டான் 0.10A இதுதான் இதோட வேல்யூன்ட்டானா. அப்போ நம்ம டேரெக்டாக என்ன பண்ணிடலாம்னா இந்த 35,000 இங்கே கொண்டு வந்துடுவோம், இதை கொண்டு வந்தாலும் என்னாச்சு 0.70A. இது மைனஸ் ஆயிரும்ல, 0.10 மைனஸ் ஆயிரும். 0.8 -0.10 என்னாச்சு 0.70A. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு 35,000 வந்துடும். இப்போ நமக்கு ஏவோடைய வேல்யூ என்ன கிடச்சுன்னா 50,000 கிடச்சிரும். ஏவோடைய வேல்யூ 50,000 கிடச்சிரும். கேட்டுக்க கேள்வி என்னது, தென் த ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் மேல்ஸ் ஹூ ஹாவ் இன்கொயர்ட் அபவுட் த இன்சூரன்ஸ் பாலிசி இன் கம்பெனி பி. கம்பெனி பியில் மேல், கம்பெனி பி தான் இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கோம். மேலோடைய இன்சூரன்ஸ் பாலிசி கேட்குறாங்க. இஃப் த அதாவது இன்கொயர்னா எது, என்கொயர்னா நமக்கு என்ன போட்டிருந்தாங்க, ஏ தான் போட்டிருந்தாங்க. கரெக்டாக போய் பார்ப்போமே மேலே. என்கொயர் பண்ணது எத்தனை பேர், ஏ தான் என்கொயர் பண்ணவங்க. ஏ தான் நமக்கு கேட்டிருக்காங்க. நம்ம ஏவோடைய வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. ஏவோடைய வேல்யூ எவ்வளோ 50,000 போட்டாச்சு. ஏவோடைய வேல்யூ 50,000 போட்டாச்சு. இப்போ என்ன கேட்குறாங்க, ஃபீமேல் இன்கொயர் பண்ணவங்க எத்தனை பேராமா, சேம் கம்பெனி 14,000 கம்மியாக மேலோட 14,000 கம்மி. நான் இப்போயுமே சொன்னேன்ல, இதை நான் சொல்லி கொடுத்ததுக்கு ஹை லெவல் IBS POன்னு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோவை நான் இப்போ ஒரு ஐ பட்டனில் கூட கொடுத்துட்றேன் சரிங்களா. அந்த வீடியோவை பாருங்கள். இதில் ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன். அதிகம்னு கேட்டாங்கன்னா இப்போ இது பார்த்தேன்னு என்ன சொல்லணும்னா 14,000 அதிகமாக 50,000ல் 14,000 கழிச்சிங்கன்னா எவ்வளோ ஆச்சு 36,000. இதை டிவைட் பை 2 பண்ணிங்கன்னா என்ன ஆச்சுன்னா, டிவைட் பை 2 பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடச்சுன்னா 18,000. இதுதான் மேல்ஸ், இதுதான் ஃபீமேல். இதை பிரிச்சிங்கன்னா வச்சுங்க 18,000 ஃபீமேலு. மேல் எவ்வளோ தெரியுங்களா 32,000. மேல் 32,000. ஆன்சர் 32,000 மேல்னா. இது கேப் எடுத்திங்கன்னா 14,000. இதை அந்த வீடியோ சொல்லி வச்சுருப்பேன், எப்படி இதை வந்து ஸ்மார்ட்டாக பண்ணுறதுன்னு சொல்லி வச்சுருப்பேன் சரிங்களா. இவங்க தான் சொல்கிறாங்க ஃபீமேல் வந்து 14,000 லெஸ் தானே இருப்பாங்க மேலோட. பாருங்கள் கரெக்டாக 14,000 லெஸ்ஸில் இருக்காங்க. 14,000 லெஸ்ஸில் இருக்காங்க ஃபீமேல். கரெக்டாக 14,000 லெஸ்ஸில் இருக்காங்களா பார்த்துக்குங்க. புரியுதா என்ன ஒன்றுன்ட்டு. இதில் 14,000 லெஸ்ஸுன்னு சொல்கிறாங்க. மேலோட ஃபீமேல் 14,000 லெஸ்ஸுன்றனால 50,000 என்ன பண்ணிட்டேன் டேரெக்டாக 50,000ல் 14,000 மைனஸ் பண்ணிட்டேன். 14,000 மைனஸ் பண்ணிட்டா என்ன வேல்யூ வரும் 36,000 வரும். 36,000 நீங்கள் டிவைட் பை 2 பண்ணிட்டீங்கன்னா ஃபீமேல் கிடச்சிருவாங்க. ஃபீமேல் என்னது 36,000 டிவைட் பை 2னா 18,000. பேலன்ஸ் கூடிய 50,000ல் 18,000 கண்டுபிடிச்சிங்கன்னா பேலன்ஸ் இருக்குது 32,000. கேப் எடுத்திங்கன்னா 14,000 வந்துடும் சரிங்களா. கேப் எடுத்தால் 14,000 வந்து பர்ஃபெக்டாக வந்துடும். ஈஸியான கொஸ்டின் இது, டக்குன்னு போட்டலாம். ரைட், அடுத்து லாஸ்ட் கொஸ்டின். இஃப் there is another company, இன்சூரன்ஸ் கம்பெனி ஆர் சரிங்களா. இது இன்சூரன்ஸ் கம்பெனி ஆர்னு ஒரு கம்பெனிக்கு சார். வேர் த டோட்டல் நம்பர் ஆஃப் பீப்புள் who have inquired about the insurance policy is B -25. இந்த மாதிரி கேள்வி இருக்குன்னு வச்சுக்கோங்க. நம்ம ஆல்ரெடி B% ஒரு சம்பளம் கண்டுபிடிச்சோம் கரெக்டாக. ரெண்டாவது சம்பளம் செகண்ட் சம்பளம் கண்டுபிடிச்சோம். செகண்ட் சம்பளம் கண்டுபிடிச்சதை நான் அப்படியே ஃபோர்த் சம்பளம் போடலாம் கரெக்டாக. இப்படி மட்டும்தான் எக்ஸாமில் இருப்பாங்க. PO மெயின்ஸ்னாலும் சரி மெயின்ஸ்னாலும் சரி. ஒரு விஷயத்தில் ஒரு கொஸ்டினில் ஒரு சம்மோட ஆன்சர் நீங்கள் கண்டுபிடிச்சின்னு வைங்களேன், அந்த ஆன்சரை தான் அடுத்த கொஸ்டினில் கண்டிப்பாக தான் இருக்கும். 100% அதாக இருக்கும். வேணா இந்த கொஸ்டின் நான் ட்ரை பண்ணி காட்டுறேன், வெரிஃபை பண்ணி காட்டுறேன் சரிங்களா. வெரிஃபை பண்ணி காட்டுறேன். இந்த ட்ரிக்கு யாருக்கும் தெரியாது. இந்த ட்ரிக்கு நடத்துகிற நிறைய பேருக்கு தெரியாது. இந்த ட்ரிக்கு நார்த் இந்தியாக்காரன்ட்ட போய் கேட்டால் கூட தெரியாதுமா. அதான் இது நம்ம அதான் மெயின்ஸில் நிறைய நேரம் உட்காந்துருக்கோம். நிறைய நேரங்கள் நம்ம மெயின்ஸ் அதிகம் கொடுத்தனால இதெல்லாம் நமக்கு தெரியும்.
செகண்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அதான் கேட்டிருப்பான்னு சொல்லிட்டு. இஃப் தேர் இஸ் another கம்பெனி இன்சூரன்ஸ் கம்பெனி 600 இன்சூரன்ஸ் கம்பெனி இருக்கான் சார். என்ன சொல்கிறாங்க, வேர் த டோட்டல் நம்பர் ஆஃப் பீப்புள் ஹூ ஹேவ் இன்குவைர்ட் அபவுட் த இன்சூரன்ஸ் பாலிசி இஸ் 600 கம்பெனி இருக்குது. அந்த கம்பெனி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா B - 25% மோர் தென் தட் ஆஃப் Q. Qவோட B - 25%. நான் B ஒரு வேல்யூ கண்டுபிடிச்சேன். என்ன கண்டுபிடிச்சேன்? B எங்கே கண்டுபிடிச்சேன்? B 75% கண்டுபிடிச்சேனா? இங்கே கண்டுபிடிச்சிக்கேன். B உடைய வேல்யூ 75%ன்னு இங்கே கண்டுபிடிச்சேனா? இதை கொண்டு அப்படியே சப்ஸ்டிட் பண்ணலாம், ஆன்சர் வரும். நான் அடிச்சே சொல்கிறேன், ஆன்சர் வரும். போகிறீங்களா? இப்போ போருங்க. பியோட வேல்யூ 75%ன்றீங்களா? 75% இங்கே போய் போட்டிங்கன்னா எவ்வளோ ஆச்சு? அப்போ நான் 75 - 25 போட்டால் 50%. Q எவ்வளோ பேர் இருக்காங்களோ, டோட்டல் நம்பர் ஆஃப் பீப்புள் இருக்காங்களோ அதை விட 6 அதிகன்றாங்க. Q டோட்டல் நம்பர் ஆஃப் பீப்புள் எவ்வளோ போய் பார்ப்போம். Q டோட்டல், Q உடைய டோட்டல் என்கொயரி எவ்வளோ? டோட்டல் Q என்கொயரி பண்ணாங்க 40,000 பேர். 40,000 பேர் Qவோடது. Qவோடது 40,000னா அதில் 50% அதிகம்னா எவ்வளோ ஆச்சு? 60% இருப்பாங்க. 60,000 இருப்பாங்க. இவர் 40,000 வைங்களேன், இவரோட இவர் 50% அதிகம், 50% அதிகம்ன்றாங்கன்னா இவர் எவ்வளோ இருப்பாங்கன்னா 60,000 இருப்பாங்க. ரைட்டா? 60,000 இருப்பாங்க. இப்போ என்ன சொல்லிட்டாங்க, 60% ஆஃப் த டோட்டல் நம்பர் ஆஃப் பீப்புள் ஹூ ஹாவ் இன்கொயர்டு அபவுட் த இன்சூரன்ஸ் கம்பெனி பாலிசி ஆர் சே எலிஜிபிள். இதில் எலிஜிபிளாக இருக்கவங்க எலிஜிபிள் எவ்வளோ பேராமா? 60%. எலிஜிபிள் 60%னா நமக்கு எவ்வளோ தெரியும்? 36,000 பேர் எலிஜிபிள். புரியுங்களா? இதில் 60% எவ்வளோ ஆச்சு? அதான் எலிஜிபிள்ன்ட்டாங்க. அதான் நம்ம 60% ஆஃப் த டோட்டல் நம்பர் ஆஃப் பீப்புள் ஹூ ஹேவ் இன்கொயர்ட். டோட்டல் நம்பர் ஆஃப் பீப்புள் இன்கொயர்ட் எவ்வளோ? 60,000. நம்ம இந்த கொஸ்டின் எங்கேருந்து போட்டோம்? பின்ற கொஸ்டினில் செகண்ட் சம் நம்ம போய் கண்டுபிடிச்சோம். அந்த சம் எடுத்து வந்து அந்த சம்மில் கிடைச்ச ஆன்சர் கொண்டு வந்து இங்கே சப்ஸ்டிட் பண்ணுறோம். புரியுங்களா? மாறாதுன்னு சொல்கிறேன். எப்படி மாறாது? மாறாதான் இங்கே பார்ப்போம். சரிங்களா? ரைட். இங்கே வந்து இது மாதிரி கேட்டாங்க, ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் 2B தான் கேட்குறாங்க. ஆன்சர் 150 போட்டு போயிடலாம். இதெல்லாம் எதுவுமே பார்க்க தேவையில்ல. ஆன்சர் கேட்ட கேள்வி என்னது? 150 போட்டு போயிடலாம். தாராளமாக போட்டு போகலாம். சார் இது இந்த மாதிரி கொஸ்டினில் மிஸ்டேக் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, என் சட்டையை பிடிச்சி கேளுங்க. சரிங்களா? நம்ம எங்கேயும் இருக்க மாட்டோம், கரூரில் தான் இருக்கிறோம். சரிங்களா? என் சட்டையை பிடிச்சா நீங்கள் கேட்கலாம், சார் ஆன்சர் 150, நான் இதை செஞ்சு காட்டவா? ஆன்சர் 150 வருமா? பார்த்துரும். ஏன்னா இந்த செகண்ட் செம்மில் நம்ம என்ன கண்டுபிடிச்சோம்? B 75% கண்டுபிடிச்சோமா? இதுதான் கரெக்டாக இருக்கும். வேணா பார்ப்போம். ரைட். ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் B. 2B கேட்டிருக்காங்க. சரிங்களா? ரைட். நான் இதை மாடிஃபை பண்ணிட்டேன். நீங்கள் நிறையவே நினச்சிருக்கீங்க, சார் நீங்கள் சம்பவம் உங்களுக்கு தகுந்த மாதிரி மாடிஃபை பண்ணிட்டீங்க. ஐயா, இது கேட்ட கேள்வி நான் அப்படியே கொண்டு வந்திருக்கேன். சரிங்களா? ரைட். இஃப் த ரேஷியோ ஆஃப் நம்பர் ஆஃப் பீப்புள் 2B கேட்டிருக்காங்க, the ratio of number of people who are not eligible for insurance policy from Q. அதாவது எலிஜிபிள் ஆகாதவங்க கேட்குறாங்க. எலிஜிபிள் ஆகாதவங்க க்யூவில் கேட்குறாங்க. எலிஜிபிள் ஆகாதவங்க க்யூவில் எவ்வளவோ அது 5னா இவர் 12 இருப்பாங்களாம். 5னா 12. க்யூவில் எலிஜிபிள் ஆகலை. Q நாட் எலிஜிபிள் கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி R நாட் எலிஜிபிள் கண்டுபிடிக்கணும். R நாட் எலிஜிபிள் என்னது? இது 12 இருப்பாங்க. இது வந்து எவ்வளோ இருப்பாங்கன்னா 5 இருப்பாங்க. இப்படி சொல்லிட்டாங்களா? Q நாட் எலிஜிபிள், R நாட் எலிஜிபிள் கண்டுபிடிச்சிட்டாங்க. சரிங்களா? போய் பார்ப்போமா? நம்ம ஏற்கனவே செகண்ட் கொஸ்டின் கண்டுபிடிச்சிருந்தோம். என்ன கண்டுபிடிச்சிருந்தோம்? நாட் எலிஜிபிள் ஃபார் இன்சூரன்ஸ் இருந்து என்னென்னா க்யூவில் எவ்வளோனா 10,000மா? க்யூவில் 10,000 கண்டுபிடிச்சிருந்தோம். நாட் எலிஜிபிள் 10,000 கண்டுபிடிச்சிருந்தோம்ல. நாட் எலிஜிபிள் ஆன்சர் 10,000 போட்டு நன்னா தீஸ் போட்டுருக்கோம்ல. இதான் நாட் எலிஜிபிள். இங்கே 10,000ன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே நாட் எலிஜிபிள் 10,000. இப்போ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இல்லை நான் போய் அப்படியே சப்ஸ்டிட் பண்ணுறேன்னா இங்கே கொண்டு போய் சப்ஸ்டிட் பண்ணுங்க. என்ன இருக்குது? நீங்கள் என்ன வைப்பீங்க? நாட் எலிஜிபிள்னா என்னது? 40,000 - 400B. நம்ம பிக்கு பதில் என்ன வச்சிட்டோம்? 75 வச்சோமா? அதை அப்படியே கொண்டு போய் சப்ஸ்டிட் பண்ணாலும் ஓகே. நீங்கள் இந்த சம்பளம் நம்ம செஞ்சுருக்கோன்றது ஞாபகம் வைக்காட்டி, அதனால் சொல்கிறேன், ரஃப் ஒர்க்கை மெயின்ஸை செய்யும்போது நீட்டாக செய்யுங்க. ரொம்ப குப்பையாட செஞ்சிங்கன்னா கண்டுபிடிக்க முடியாது எந்த கொஸ்டினை எப்போ செஞ்சோன்ட்டு. சரிங்களா? ரைட். நாட் எலிஜிபிள் கேட்குறாங்களா? நாட் எலிஜிபிள்னால் நம்ம என்ன பண்ணோம்? 40,000 - 400D அப்படின்னு இருந்துச்சு. 40,000 - 400Bன்னு இருந்துச்சு. நம்ம பிக்கு தான் என்ன வேலை சப்ஸ்டிட் பண்ணோம்? 75 சப்ஸ்டிட் பண்ணோமா? அப்போ பிக்கு 75 சப்ஸ்டிட் பண்ணால் இது 30,000 கிடச்சிரும். இது 30,000னா 40,000 - ஒரு 30,000 எவ்வளோ ஆச்சு? 10,000 நாட் எலிஜிபிள். எங்கே? க்யூவில் 10,000 நாட் எலிஜிபிள். இவர் தான் அந்த 5 பாட்டு தான் 10,000னா உங்களுக்கு 12 பாட்டு எவ்வளோ ஆகும்? இது இன்ட்டு 2 ஆகுதா? இது இன்ட்டு 2 ஆகுதா? அப்போ இங்கே என்ன இருக்கும்? இன்ட்டு 2 ஆகுமா? இன்ட்டு 2 ஆனால் என்னாச்சு? 24,000. பாருங்கள், இங்கே எலிஜிபிள் ஆனவங்க 36,000 பேர்னா எலிஜிபிள் ஆகாமல் நாட் எலிஜிபிள் இருக்கவங்க எத்தனை பேர்? இங்கேயும் பாருங்கள், எலிஜிபிள் இல்லாமல் நாட் எலிஜிபிள் இருக்கவங்க எத்தனை பேர்? 24,000 பேர். இங்கேயும் 24,000 வந்துருச்சு, இங்கேயும் 24,000 வந்துருச்சு. LHS = RHS ஹென்ஸ் ப்ரூவ்டு. சின்ன வயசில் எழுதுவீங்கல்ல, LHS = RHS ஹென்ஸ் ப்ரூவ்டு. இப்போ போய் பார்த்தீங்கன்னா பிக்கு 75 தான் வேல்யூ போட்டாகணும். 2B என்னன்னு கேட்டால் 2 × B 2 × 75 150 ஆன்சர். புரியுதுங்களா சார்? இந்த மாதிரிலாம் சொல்லித்தரதுக்கு ஆள் இருக்குது. நீங்கள் தமிழில் இல்லை, நீங்கள் தமிழில் உடனே தமிழ் கம்யூனிட்டியில் ஆள் இல்லை அப்படின்றீங்க. நான் இருக்கேன். யாராவது இல்லைன்னு சொன்னீங்கன்னா நான் இருக்கேன். நீங்கள் ஆஃப்லைனில் கூட வாங்க சார். இதெல்லாம் நீங்கள் இங்கே சொல்லி தருவீங்க. ஆஃப்லைனில் கூட வாங்க. ஆஃப்லைனில் நம்மளுக்கு கிளாஸ் எழுதிருக்கோம். ஆஃப்லைன்லேயும் வாங்க, பாருங்கள் வேணா. சரிண்ணா சார், அது ஆஃப்லைன் பற்றி ப்ரொமோஷன் பண்ணுறதுல சார். சரி வாங்க சார், கீழே இந்த லிங்க் இருக்குது சார், ஆப் லிங்க் இருக்கும், அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் கொடுத்துட்ருக்கோம். யாருனாலும் அட்டன் பண்ணிக்கலாம். என்ன பண்ணணும்னா
இங்கே ஒரு ப்ரொஃபைல் சிம்பிள் தெரியுதா, இதை ஆப்புக்குள்ளே டவுன்லோட் பண்ணி வரும் இன்டர்ஃபேஸ். இதில் ஃபோட்டோ மாதிரி இருக்கும் சரிங்களா. ப்ரொஃபைலுக்குள்ளே போயிட்டு உங்கள் ஃபோட்டோ வச்சுக்கோங்க. ஃபோட்டோ வச்சு நீங்கள் சேட்டில் போயிட்டு ஆட் மீ இன் ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச்னு போட்டிங்கன்னா உங்களை ஆட் பண்ணி விட்ருவாங்க. உங்களுக்கு வேறு எதுவும் query அப்படின்னா இது என்னோட தனிப்பட்ட பர்சனல் ஐடியா. லியோ சார் 31ங்கிறது என்னோட தனிப்பட்ட பர்சனல் ஐடி. இங்கே வந்து நீங்கள் இந்த இதை எப்படி கொண்டாங்க அப்படி கொண்டாங்க, இல்லை சார் நான் இந்த சம்மு செஞ்சேன் கொடூரமாக இருக்குது நீங்கள் இதை எப்படி செய்யலாம்னு சொல்லுங்கள் அப்படின்னீங்கன்னா நான் ரெடி. ரைட்டா சார். பிஓ லெவல் எடுத்துகிட்டு வர்றதுக்கு நிறைய பேர் என்ன சொல்லிட்டாங்க, சார் கிளர்க் லெவல் ஃபோக்கஸ் பண்ணுங்கன்னாங்க. சார் ஃபோக்கஸ் கிளர்க்கு தான். நாளைக்கு கூட பாருங்கள் கிளர்க் லெவலில் நாளைக்கு அப்ளிகேஷன் சம் வரும். அப்ளிகேஷன் சம் வந்து உங்கள் வாழ்க்கையை வெறுக்க விடுற மாதிரி கொஷின்லாம் கொண்டு வராமல் உங்கள் வாழ்க்கையை வெறுக்க விடுற மாதிரி அப்ரோச் பண்ணி காட்டுவேன் நான். புரியுங்களா. உங்கள் வாழ்க்கையில் வெறுக்க வர மாதிரி அப்ரோச் தான் பண்ணி காட்டுவேன் சரிங்களா. பார்த்து கற்றுக்கங்க. நீங்கள் இப்படி செஞ்சுட்டு ப்ரொசீஜர் செஞ்சுட்ருப்பீங்க. ப்ரொசீஜர் செஞ்சவங்களுக்குலாம் கொஞ்சம் அடி கொடுக்குற மாதிரி நிறைய கொஸ்டின் எடுத்துகிட்டு வந்துடுறேன் சரிங்களா. ரைட் ஓகே சார், தேங்க்யூ. நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம் சரிங்களா. கொஞ்சம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கமெண்ட்டை போடுங்க. கமெண்ட் அதாவது அப்படியே 100 கமெண்ட் வந்துச்சு அன்றைக்கி. அதுக்கடுத்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ 30 வரதே பெரிய விஷயமா இருக்குது சரிங்களா. ஏன் அப்படின்னா ஆட்கள் குறைவங்க தெரியும். எப்பவுமே டே 1 நல்லா பார்ப்பாங்க, டே 2 டே 3 அப்படின்னா விட்டுருவாங்க. ஆள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மங்கி போயிடுவாங்க. ரைட்டு சரிங்களா. ஓகே சார், இது பிஓ லெவலுக்கு பார்க்குறவங்க மட்டும்தான் சார் யூஸ்ஃபுல்லாக. நான் கிளர்க்கு தான் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னா இது கொஞ்சம் நீங்கள் இந்த மாதிரி லெவலில் பார்த்துங்க சரிங்களா. ஓகே தேங்க்யூ சார். நான் சொல்லிட்டேன்ல ஏற்கனவே வீடியோ எடுத்துகிட்டு வந்து எடுத்துன்னு போகிறதுக்கு தான் எனக்கு பெரிய விஷயமா இருக்குது. ரைட்டா ஓகே ரைட்டு சார், தேங்க்யூ. நெக்ஸ்ட் கிளாஸை பார்ப்போம்.